வணக்கம் and welcome to ஸ்ரீதர் CCE. நம்ம NACL AO மெயின்ஸ்க்கான பேப்பர் எக்ஸ்பிளனேஷன் பார்த்துட்டு இருக்கோம். அதுல இங்கிலீஷ் பார்ட் இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். யூஸ்வலா வந்துட்டு நம்ம இங்கிலீஷ்ல என்ன பண்ணுவோம், ஆர்சி இருக்கும், எரர் ஸ்பாட்டிங் இருக்கும், ஃபில்லர்ஸ் இருக்கும். ஸோ அது மாதிரி வந்துட்டு பார்த்துட்டு இருந்தோம். இது பார்த்தா கொஞ்சம் டிஃப்ரெண்டான பேப்பர் இது, சரிங்களா? இப்போ வந்துட்டு NACL மெயின்ஸ் எழுதுறவங்களுக்கு மட்டும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு கிடையாது. நீங்க இன்கேஸ் இப்போ ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்க, அடுத்தது வந்துட்டு கிளர்க் மெயின்ஸ் எழுத போறீங்க, இல்ல வந்துட்டு பிஓ மெயின்ஸ் எழுத போறீங்க, வேற எதனா மெயின்ஸ் எழுத போறீங்கன்னாலும் இந்த டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ்லாம் நீங்க வந்துட்டு எக்ஸாம்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அது வந்துட்டு நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போறோம். டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸை இங்க பார்க்க போறோம். ஸோ ப்ளீஸ் வாட்ச் திஸ் வீடியோ. இந்த வீடியோ வந்துட்டு கண்டிப்பா ஃபுல்லா பாருங்க. இங்கிலீஷ்ல டிஃப்ரெண்டான கொஸ்டின்ஸ் இந்த பேப்பர்ல நம்ம பார்க்கலாம், சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கிட்டுறாங்க? ஆஸ் யூஸ்வல் நம்மளுக்கு வந்து கிளாஸ் டெஸ்ட் எல்லாத்துலயும் கண்டிப்பா இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு என்னடா இது மறுபடியும் கிளாஸ் டெஸ்ட் நினைக்காதீங்க. உள்ள வந்துட்டு நம்ம எரர் ஸ்பாட்டிங் டிஃப்ரெண்டா பார்க்க போறோம். அடுத்தது ஃபில்லர்ஸ், பேராஃபில்லர்ஸ், அப்புறம்னா வந்துட்டு எரர் ஸ்பாட்டிங் வந்துட்டு ஆல் எரர் ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் அது மாதிரிலாம் கேட்க போறாங்க, சரிங்களா? அதனால தயவு செஞ்சு இதை பாருங்க. அது மாத்திரம் கிடையாது, அசம்ஷன் பேஸ்டு கொஸ்டின். நீங்க ரீசனிங்ல தான் அசம்ஷன் கேட்பாங்க, இதெல்லாம் கேட்க மாட்டாங்களா நினைக்காதீங்க. இதுலயும் நம்ம அசம்ஷன் பேஸ்டு கொஸ்டின்ஸை நம்ம பார்க்க போறோம், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம கிளாஸ் டெஸ்ட் என்னன்னு பார்த்துட்டு அப்படியே ஆர்டர் வைஸ் போயிடலாம், சரிங்களா? நீங்க என்ன பண்ண போறீங்க, தெரிஞ்ச கொஸ்டின்லாம் வந்துட்டு ஃபுல்லா பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஆர்டர் வைஸ் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்க. For the economist turned central banker widely credited with having predicted the 2008 financial crisis, the concern about the lack of global policy dash is born of a very real, சரிங்களா? Having just cut the benchmark interest rate by higher than expected 50 basis points with the aim of providing monetary flip to domestic demand, Dr. Rajan is well. ஸோ ஆர்பிஐ கவர்னர் ரகுராம் ராஜன் அந்த பீரியட்ல இருக்கும்போது ஃபினான்ஷியல் கிரைசிஸ் அப்போ எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்றத பத்தி தான் இந்த பேசேஜ்ல சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ நம்ம பார்ப்போம். இப்போ என்ன பண்ண போறோம்னா வந்துட்டு அந்த லைன் அப்புறம் கொஸ்டின். ஃபார் எக்ஸாம்பிள் 57னா இந்த லைன், அந்த பேரலல் லைன்ஸ், அட்ஜசன்ட் லைன்ஸ் மட்டும் படிச்சு ஆன்சர் பண்ணணும், சரியா? அப்போதான் நம்ம வந்துட்டு டைமும் சேவ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, ஃபார் த எக்கனாமிஸ்ட் turned central banker widely credited with having predicted the 2008 financial crisis, the concern about the lack of global policy is born of a very real lack of global policy concurrence, like occurrence, two or more things happening at the same time. அது வரும், சரி? அது கிடையாது. ஸோ பாலிசி, குளோபல் பாலிசி, கன்சென்சஸ் அப்படின்னா வந்துட்டு இட்ஸ் லைக் how can I say, ஸோ காமன் ரூல், காமன் பாலிசி அப்படின்றத நம்ம சொல்லலாம், சரிங்களா? ஸோ காமன் அக்ரிமெண்ட், ஸோ வி கேன் சே தட் காமன் அக்ரிமெண்ட் ஹியர். காமன் அக்ரிமெண்ட்டை வந்துட்டு ஃபாலோ பண்றாங்க, சரிங்களா? டியூரிங் ஃபினான்ஷியல் கிரைசிஸ். ஸோ காமன் அக்ரிமெண்ட்ஸ் தான் நம்ம வந்துட்டு சூஸ் பண்ணணும், சரிங்களா? கன்சென்ட், ஸோ கன்சென்ட், பர்சன், அக்கார்டன்ஸ், நோ, ஆல் ஆர் ஃபிட் அதுவும் வராது. இங்க வந்துட்டு காமன் அக்ரிமெண்ட் அதுதான் வந்துட்டு சூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் காமன் அக்ரிமெண்ட், காமன் அக்ரிமெண்ட் so is born of a very real so very real hardship means hard, difficult. So crisis, நெருக்கடி. incontrovertible means உறுதியா இருக்குது, ஸ்ட்ராங்கா இருக்குது, சரிங்களா? ஸோ அது வந்துட்டு அந்த பாயிண்ட்ல வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறது. ஸோ is born of a very real incontrovertible, ஸோ மாறாம வந்துட்டு கான்ஸ்டன்டா இருக்கிறது, உறுதியா இருக்கிறதுக்கு வந்து incontrovertible, தட் இஸ் தி ஆன்சர். ஸோ ப்ரெடிக்மெண்ட் கிடையாது, சரியா? ஸோ நெக்ஸ்ட் 53 பார்த்துட்டீங்கன்னா எங்க கேட்டிருக்காங்க? 53
So Dr. Rajan is well. Dr. Rajan is well that a Dr. Rajan is well that a conscious cognizant CTS கிடையாது சரிங்களா. காக்னிசன்ட்னா வந்துட்டு சீரியஸ் கம்பெனி எடுத்துக்காதீங்க சரிங்களா. காக்னிசன்ட் மீன்ஸ் அறிவாற்றல். ஒரு விஷயத்த வந்து செய்யறோம்னா வந்துட்டு யோசிச்சு செயல்படுறது சரிங்களா, அது காக்னிசன்ட். ஸோ வாட்ச்ஃபுல் விஜிலண்ட் வாட்சிங். நோ ராஜன் என்ன பண்றாரு, டாக்டர் ராஜன் யூஸ் ஹிஸ் நாலேஜ். ஸோ ரிலேட்டட் டு தாட். ஸோ திங்கிங் அண்ட் எஸ்டாப்ளிஷ் அப்படின்றப்போ காக்னிசன்ட் தூங்கல. ஸோ அது கிடையாது, அஸ்லீப் கிடையாது. ஸோ காக்னிசன்ட் டூ தான் இருக்கும். வெல் காக்னிசன்ட் தட் அ வெல் பிளான்ட் தட் அ காக்னிசன்ட் தட் அ ரெனிவல் ரீசர்ஜென்ட். அதாவது வந்துட்டு ஃபினான்ஷியல் கிரைசிஸ்ல போயிடுச்சுன்னா மறுபடியும் நம்ம எப்படி வந்துட்டு ரிவைவ் பண்ணலாம், மறுபடியும் நம்ம எப்படி கொண்டு வரலாம், எக்கானமியை வந்துட்டு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரலாம், பொருளாதார நெருக்கடியை வந்துட்டு எப்படி நல்ல நிலைமைக்கு நம்ம கொண்டு வரலாம்னு போது வந்துட்டு ரீசர்ஜன்ஸ் மீன்ஸ் ரிவைவ், மறுமலர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது. ஸோ ரீபர்த் டிஃபிகல்ட் இதெல்லாம் கிடையாது சரிங்களா. ஸோ 54க்கு நம்ம ரீசர்ஜன்ஸ்ன்னு கொடுக்கணும். So Rajan, Dr. Rajan is well cognizant that a resurgence of inflammatory pressure, எங்க present, distinct sign of drought across several key states. நிறைய வந்துட்டு ஸ்டேட்டுக்குள்ள வந்துட்டு சொல்றாங்க. ஸோ நிறைய ஸ்டேட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு, அதுல ப்ரெஷர்ஸ் ஃப்ரம் வேரியஸ் ஸ்டேட் அப்படின்னு அர்த்தம். ஸோ எங்கன்னா சொல்றோம் அட்மிட்ஸ்னா வந்து சென்டர். ஸோ அதில் அமிட் அப்படின்னா பர்டிகுலர். ஸோ சென்டர் தான் அதுவும் சரிங்களா. ஸோ அவுட் சைட் அப்படின்றதோட அமிட். அமங்ஸ்ட்ன்னும் போது வந்துட்டு நிறைய ஸ்டேட் இருக்கு, அதில் இடையேன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ மோர் தென் டூ பிட்வீன் போது டூ ஸ்டேட், டூ பர்சன் அவங்களுக்கு இடையேன்னும் போது நம்ம வந்துட்டு பிட்வீன் சொல்லலாம். ஸோ அமங் அப்படின்னு சொல்றப்போ என்ன சொல்லணும், ஸோ அமங் மோர் தென் டூ அப்படின்னும் போது அமங், ஷேர்டு அமங் 5 people அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு இடையே ஷேர் பண்ணாங்கன்னும் போது சொல்லலாம். அமங்ஸ்ட்னா தான் அமங்ஸ்ட் அஸ். ஸோ அமங்ஸ்டும் அமங்க ஒன்று தான். அமங்ஸ்ட் எஸ்டி அப்படின்னு வரும்போது நம்ம அமங்ஸ்ட் எங்க யூஸ் பண்ணணும்னா, ஸோ அமங் சேம் மீனிங், அமங்ஸ்டும் சேம் மீனிங். பக்கத்துல வந்துட்டு வவல்ஸ் ஸ்டார்ட் பண்ற லெட்டர்ஸ் வந்துச்சுன்னா நீங்க அமங்ஸ்ட் யூஸ் பண்ணுங்க. அமங் 5 peopleன்னு சொல்லும் போது நம்ம அமங் 5 peopleன்னு சொல்லுவோம். அமங்ஸ்ட் அஸ், யூஎஸ் அஸ், அப்போ வந்து வவல்ஸ் வருது, அதனால அமங்ஸ்ட்னு கொடுக்கணும். இங்க வந்து சென்டர், மிடில் அப்படின்னும் போது மிட் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணணும் சரிங்களா. ஸோ இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா 55 distance sign of a drought across several key states could leave the RBI facing the specter of tepid mild economic growth. So mild economic growth அது சொல்லாமா, இல்ல வந்து dull economic growth சொல்ல முடியுமா, occupied economic growthன்னு சொல்லலாமா, lukewarm moderate, அதாவது வந்துட்டு lukewarm மிதமான சூடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ மாடரேட் அப்படின்னும் போது lukewarm, அதுக்கு மீனிங் டிபிட், இங்க வந்துட்டு மாடரேட் அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும் சரிங்களா. ஸோ டிபிட், ஸ்பெக்டர் ஆஃப் டிபிட் எக்கனாமிக் growth அண்ட் அக்சலரேட் பிரைஸ் கெயின்ஸ் சரிங்களா. மாடரேட் growth ஓரளவுக்கு அப்படின்னும் போது நம்ம டிபிட் அப்படின்றத சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் 57. And with persisting uncertainty over when the US Federal Reserve would start normalization of interest rate. So what is the meaning for persisting? That is regular in work. So 57 persisting அப்படின்றத சூஸ் பண்ணணும் சரியா. So next, the outlook for the global economy remains cloudy, not clear. So remains not clear. என்னது சொல்ல வராங்க, ஸோ இங்க வந்துட்டு நார்மலைசேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட், த அவுட்லுக் ஆஃப் த குளோபல் எக்கானமி
ரிமைன்ஸ் குளோபல் எக்கானமியோட அவுட்லுக் ஒரு வியூ எப்படி இருக்குன்னா வந்து நாட் கிளியர்னு சொல்லும்போது நம்ம ஹேசி அப்படின்னும் போது ஃபாகி அது மாதிரி சரிங்களா. நாட் கிளியர் நாட் விசிபிள் அப்படின்னும் போது ஹேசி அப்படின்றத கொடுக்கணும். கிளியரும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹியர் நெகட்டிவ் passage so hazy அப்படின்றத கொடுக்கணும். 59 the world having strayed into competitive easing that is unavoidable or organized or willy-nilly அதாவது இன்எவிட்டபிளோ அன்அவாய்டபிளோ ஒன்று சரிங்களா. வில்லி நில்லி அதுக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா ரேண்டம் மேனர் சரிங்களா. ஸோ ரேண்டம் மேனர் ஸோ ஈஸிங் காம்படிட்டிவ் ஈஸிங் வில்லி நில்லி the need of the need of the the need of the the need of the hour according to Dr. Rajan is a political consensus to be beyond the domestic mandates and evolve optimal policies that help create global economic growth. Whether the G20 leaders would pursue Dr. Rajan's call and push for more combined concerted. So Rajan's இங்க பாருங்க G20 leaders அத அவங்க வந்துட்டு எக்கனாமிக் growth பத்தி எல்லாரும் வந்து சேர்ந்து ஒரு நல்ல முடிவை எடுக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ pursue Dr. Rajan's call and push for more concerted in the sense coordinated சரிங்களா. ஸோ concerted and wider political action on this front give the common imperative. So that's all about this passage. So next என்ன கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு எரர் ஸ்பாட்டிங் கேட்டிருக்காங்க நம்மளுக்கு. ஸோ எரர் ஸ்பாட்டிங் எப்படி கேட்டிருக்காங்க. ஸோ எரர் ஸ்பாட்டிங் இங்க ஆல் எரர் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஆல் எரர் ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின் இது. இங்க பார்க்கும் போதே இங்க என்ன கொடுத்துருக்காங்க டைரக்ஷன்ல இன் ஈச் சென்டென்சஸ் தேர் ஆர் 4 பார்ட். இன் ஈச் பார்ட் தேர் மே பி an error. ஃபைண்ட் அவுட் த பார்ட் which has no error. ஸோ எந்த இடத்துல எரர் இல்ல அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணணும் சரிங்களா. அதர்வைஸ் டூ ஆல் ஆர் கரெக்ட். இன்கேஸ் எல்லாமே கரெக்ட் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஆப்ஷன் 5 வச்சு கண்டுபிடிப்போம். ஜென்ரலா வந்துட்டு சிங்கிள் எரர் ஸ்டேட்மெண்ட்ல என்ன பண்ணுவோம் ஆப்ஷன் 5ல வந்துட்டு நோ எரர்னு கொடுத்துருப்பாங்க. பட் ஆல் எரர் ஸ்டேட்மெண்ட்ல ஆப்ஷன் 5 வந்துட்டு ஆல் ஆர் கரெக்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆல் ஆர் கரெக்ட் அப்படின்னா கரெக்டான ஆப்ஷன் எதுன்றதை கண்டுபிடிக்கணும் சரிங்களா. இங்க நோ எரர்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஸோ எரர் பார்ட் எங்க இருக்கு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஆல் ஆர் கரெக்ட் கொடுத்திருந்தனா எங்க வந்து கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுங்க. அப்படின்னா இது எல்லாமே வந்துட்டு எரர் ஸ்டேட்மெண்ட்டா ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்துட்டு கரெக்டான பார்ட் எதுன்றத கண்டுபிடிக்கணும் சரிங்களா. ஸோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்ததை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். angered over the delay, anger over somebody. So anger over somebody, but inga angered delay is giving compensation. Anger over the delay adu kadiyadu. Angered by the delay in giving compensation அப்படின்றத சொல்லணும். So first part contains the error. Factory workers shouted கத்துனாங்க. ஸோ அது கரெக்டா தான் இருக்கு. நெக்ஸ்ட் slogans on the, so shouted slogans on the president, shouted against the president, shouted slogans. So against ன்னு வரணும் on கொடுத்திருக்காங்க. So this is also wrong. When he reaches the office, so this is in the positive, sorry, this is in the past verb, this is also past. So V2 form when ன்றது இங்க presentல கொடுத்திருக்காங்க. So when he reached the office அப்படின்றத கொடுக்கணும். இதுவும் தப்பு. ஸோ த ஃபேக்டரி ஒர்க்கர் ஷவுட்டட் அப்படின்றது மட்டும் தான் கரெக்டா இருக்கு. 2 இஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபார் திஸ் கொஸ்டின். அப்ப ரெண்டாவது மட்டும் தான் கரெக்டா இருக்கு, மற்றதெல்லாம் எரரா இருக்கு சரிங்களா. நெக்ஸ்ட் த கேஸ்கேடிங் அஃபெக்ட் ஆஃப் எக்கனாமிக் ஸ்லோ டவுன். த கேஸ்கேடிங் அஃபெக்ட் ஆஃப் ஸோ அஃபெக்ட்னா வந்துட்டு என்னது அஃபெக்ட் பண்ணுச்சு நம்மள வந்துட்டு
act on or act upon affect. Effect is a noun. Effect அப்படின்றது வந்துட்டு noun. சரிங்களா? affectன்றது என்னது verb. சரிங்களா? so verb affect, affected, affected. unnerving gloom, cascading effect. halfக்கு முன்னாடி singular இருக்கு, இங்க வந்துட்டு have broughtன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்துட்டு கரெக்டா அது ஸோ நம்ம வந்து has brought அப்படின்றத சொல்லணும். so to the real estate, to the real estate, real estate தான் சரிங்களா. cascading effect of economic slowdown has brought a much unnerving gloom to the real estate industry. real estates ன்னு சொல்லி முடிச்சிட்டா பரவாயில்ல, பட் பக்கத்துல என்ன சொல்லியிருக்காங்க, ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நவுன் இங்க எஸ் ஃபார்ம் வராது, ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரி. சரிங்களா? ஸோ டூ நவுன்ஸ் வரும்போது நம்ம எஸ்ல எழுதக்கூடாது, ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரி லாஸ்ட் இயர். ஸோ லாஸ்ட் இயர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் தப்பு தான். பட் த இண்டஸ்ட்ரி இஸ் லுக்கிங் குட் திஸ் இயர். பட் த இண்டஸ்ட்ரி இஸ் லுக்கிங் குட் this year. இதுல எதனா ஐடென்டிஃபை பண்ண முடியுதா? but the industry is looking good this year. so 4 is the right answer. next, a recycling plants, a recycling ன்னு சொல்லியாச்சு, recycling plants, plant ன்னு சொல்லணும். a recycling plant is close proximity to the residential area can possess. possesses கிடையாது, can வந்ததுன்னா பக்கத்துல v1 தான் யூஸ் பண்ணோம், s யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஏரியா possesses, டைரக்டா possessன்றது present tenseல எழுதுறீங்கன்னா possesses s ஃபார்ம்ல எழுதிக்கலாம். பட் இங்க can plus v1 போது s வரக்கூடாது. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ராங். அடுத்தது serious threats from residents. ஸோ serious threats from resident. ஸோ serious threats from residents, serious threats by leaving behind persistent pollutants, by leaving behind persistent pollutants. a serious threats illa serious threat from resistance. so the right answer is 4. again this is also wrong. so next என்னப்பா இங்க எரர் என்னன்னு பாருங்க. next, the government has the obligation, the government has the obligation to provide basic infrastructure facilities to regulate the process of urbanization in the country. The government has the obligation to provide basic infrastructure facilities to regulate the process of urbanization in the country. all are correct, no need to correct anything. so இருக்கிறது எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. சரிங்களா? so எல்லாமே கரெக்டா இருக்கு, all correct. the government has the obligation to provide, sorry மறுபடியும் அதே படிக்கிறேன், sorry. that's all. so நம்ம என்ன பண்ண போறோம் அடுத்தது நான் கேட்டிருக்காங்கப்பா. fine. இது என்ன, இது ஆர்சியா? இந்த பேசேஜ் ஆர்சி கேட்டிருக்காங்களா? ஆர்சி குட்டியா இருக்குமா? அது இல்லாம இங்க பாருங்க எப்படி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு கண்டிப்பா ஆர்சி கிடையாது. அப்ப என்ன? the following question has a paragraph. ஸோ ஒரு paragraph கொடுத்திருக்காங்க, from which the last sentence has been deleted. last sentence delete பண்ணிட்டாங்களாம். from the given option choose the one that complete the para in the most appropriate word. ஒரு passage கொடுத்துட்டாங்க, சரியா? ஒரு passage கொடுத்துட்டாங்க, ஆப்ஷன்ல லாஸ்டா எது வரும்? சரிங்களா? ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் சென்டென்ஸ்ல என்ன பண்ணுவீங்க? ஸோ விச் ஒன் இஸ் த லாஸ்ட் சென்டென்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு ஆர்டரை தான் வந்துட்டு ஷஃபிள் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நம்ம ஆர்டரை நம்ம வந்துட்டு கரெக்ட் ஆர்டர்ல பிளேஸ் பண்ண போறோம். இங்க இந்த பேசேஜ் ஒவ்வொரு பேசேஜும் படிச்சு லாஸ்ட்ல வந்துட்டு எதை வந்துட்டு கன்க்ளூஷன் ஆஃப் த பேசேஜ் லாஸ்டா எது ஃபிட் பண்ண முடியும் அப்படின்றத ஆப்ஷன்ல வச்சு நம்ம எடுக்கணும். சரிங்களா? ஸோ இட்ஸ் லைக் பேராஃபில்லர். பேராஃபில்லர்ல என்ன பண்ணுவாங்கன்னா டேஷ் இங்க பெருசா இருக்கும், இங்க பெருசா இருக்கும், இல்லைன்னா நடுவுல பெருசா கொடுத்துருப்பாங்க, இல்ல ஃபர்ஸ்டே பெருசா கொடுத்துருப்பாங்க.
சரிங்களா? அதுக்கு தகுந்த வேர்டை நம்ம சூஸ் பண்ணோம், அதுக்கு தகுந்த லைனை சூஸ் பண்ணும். இங்க லாஸ்டா வந்துட்டு இந்த பேசேஜுக்கு ரிலேட்டட் கன்க்ளூஷன் மாதிரி இருக்கிற லைன் லாஸ்டா எது ஃபிட் ஆகும் அப்படின்ற லைன்ஸை நம்ம சூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ பார்க்கலாம் இப்போ. Where some economists urged that the food security bill would be a huge liability to India and that it was out of India's financial capability to fund this bill. So, where some economists argued, where some economists argued that the food security bill. So, the passage about argument about food security bill, சரிங்களா, would be a huge liability to India and that it was out of India's financial capability to fund this bill. So, ஏன் தெரியல. Amartya Sen reported in a stern way saying that sitting in a room with air conditioning which is working as a result of subsidized electricity as well as eating food prepared with subsidies cooking gas as well as the fact that rich farmers being able to buy subsidized fertilizers, what is this, for this own profit depicted a very selfish act. Okay, அதாவது சொல்றது ஈஸி, செய்யறது கஷ்டம். அதாவது நீங்க உட்காந்துட்டு இப்படி சொல்லிடுவீங்க, பட் கஷ்டப்படுறது நாங்க தானே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? எக்கனாமிக் growth has to be fairly distributed among the various social strata of society according to their needs, and in a country like India where the majority population is under the BPL, certain preference of opportunities, minority security as well as relief fund are to be provided. இந்தியா பொறுத்த வரைக்கும் என்னது பிபிஎல்ஸ் அதிகமா இருக்கிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ somebody is arguing about என்னது ஃபுட் செக்யூரிட்டி பில். அப்போ வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத சொல்றாங்க. ஸோ ரிலேட்டட் ஆஃப்டர் திஸ் என்ன வரும், ரெடக்ஷன் ஆஃப் கம்யூனல் வயலன்ஸ், ஹெல்த், எஜுகேஷன். இங்க ஃபுட்டை பத்தி தான் சொல்லியிருக்காங்க, மற்றதெல்லாம் சொல்லல. அதனால நான் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ண மாட்டேன், சூஸ் பண்ண கூடாது. சரியா? First cannot be the last sentence for the given passage. In statement made by certain economics as well as global organization, economic policies and social policies. Now எல்லாத்தையும் எடுத்துட்டு போக கூடாது. A very important fact that our world economy misinterpret its that both these economic variables are not contradicted each other but have a subtle and important correlation between them. Now, hence we can therefore, so in case லாஸ்ட் நான் ரொம்பது ஹென்ஸ், தேர்ஃபோர், தஸ் இது மாதிரி வேர்ட்ஸ் வந்துச்சுன்னா நம்ம லாஸ்டா வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ அதை வச்சும் இதை எடுத்தா பேராவோடைய சென்டென்ஸ் மீனிங்ஃபுல்லாகவும் ஃபோர்த்து ஃபிட் ஆகும். ஹென்ஸ் we can therefore conclude that economic growth and social welfare are correlating variables and with proper channelization of policy leads to higher social welfare which indirectly leads to more economic growth. சரிங்களா? ஸோ நம்ம வந்துட்டு என்னது ஏற்றத்தாழ்வு பார்க்கக்கூடாது. ஸோ ஒரு வளர்ச்சின்றது வந்துட்டு ஆர்கனைசேஷன் மட்டும் இல்லை, ஒரு பிபிஎல்லோட வளர்ச்சியும் நம்ம கன்சர்ன் பண்ணணும் அப்படின்றத சொல்ல வராங்க. சரியா? ஸோ ஃபோர்த் இஸ் த ரைட் கன்க்ளூஷன் ஃபார் த கிவன் பேசேஜ். நெக்ஸ்ட் என்னப்பா கேட்டுருக்காங்க? There is no one best price. There is no one best price that the government can and should try to find and dictate, creating condition for ensuring market price. So best price in a market price can be only best response of the government that will help ensure the most efficient allocation of resources. You cannot stand for making the things affordable for common man. Okay, இங்க வந்து market price, common man,
keyword வச்சு நான் அப்படியே கனெக்ட் பண்றேன். ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ we cannot stand for making things affordable for common man. ஒரு வந்துட்டு மார்க்கெட் ப்ரைஸ்னா எல்லாத்துக்கும் வந்துட்டு பொதுவாக தான் நாங்கள் கொடுப்போம், நாங்கள் வந்து தனி இண்டிவிஜுவல்ஸ்க்காக நாங்கள் வந்துட்டு கம்மி பண்ணியோ இதெல்லாம் கொடுக்க மாட்டோம் அப்படின்றாங்க போல. சரி, ஓகே. While at the same time oppose FDI in retail. Okay. Competition among various kinds of retailers would help ensure that also strict action against hoarders will not help curb occasional jump in price of certain commodities. ஒரு சில கமாடிட்டிஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ ரிலேட்டட் டு மார்க்கெட் ப்ரைஸ் வந்துட்டு இங்க செட் பண்ணி கொடுக்கறத பத்தி சொல்றாங்க. சரியா? ரிமூவிங் ட்ரேட் பேரியர்ஸ் வில் however we may like to, we cannot legislate away scarcity as a common man trying to make a living in Delhi. These are some of my areas of concern which I hope you will take note and find ways to address. So டெல்லியில இருக்கிற ஒரு மேன் வந்து சொல்றாங்க எதை பத்தி, மார்க்கெட் பிரைஸ் பத்தி. அவங்க வந்துட்டு ட்ரேட் பண்றவங்களாலும் இருக்கலாம், பிசினஸ் பண்ற மேனா இருக்கலாம். அவங்க வந்துட்டு என்ன சொல்றாங்க, ஸோ ஒரு சில கமாடிட்டிஸ்லாம் வந்துட்டு பிரைஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு தான் எங்களோட வாழ்வாதாரம் பாதிப்படையும், இதை பத்தி ஒரு நல்ல முடிவு எடுங்க, ஸோ எல்லாருக்கும் ஈக்குவலா இருக்கிற மாதிரி ஒரு ப்ரைஸ் செட் பண்ணுங்க, அபவுட் மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இங்க ரிலேட்டட் டு ஆஸ் அ காமன் மேன் trying to make a living in Delhi, these are some of my area of concern which I hope you will take note and find ways to address. ஸோ ஒரு லெட்டர் சென்ட் பண்ற மாதிரி காமன் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் ஆஃப் எக்கனாமிக் டெல் அஸ். ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் போது ஏதோ வந்துட்டு இனிஷியேட் இல்ல இன்ட்ரோடக்ஷனுக்கு அப்புறம் வந்துட்டு எதனா ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் செகண்ட் பிரின்சிபல்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ திஸ் மஸ்ட் நாட் பி த லாஸ்ட் கன்க்ளூஷன் வரும்போது நம்ம ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ண முடியாது. ஸோ அட் த வெரி லீஸ்ட் you have certainly raised the level of debate in this country and brought some serious competition amongst a field dominated by old political parties. age old political parties பத்தி இங்க சொல்லல. For once no one want to identify with a political criminal background. அத பத்தியோ இந்த passage சொல்ல. You have certainly raised the bar of expectation that we as the common man have from public officer, and for yes, this is the now after that பாருங்க, you have common man, நானும் ஒரு common man தான், பப்ளிக் ஆஃபீஸர் பார்க்கணும்னு சொல்றது சொல்லியிருக்கலாம். பட் யூ ஹாவ் சர்டைன்லி ரைஸ்ட் த பார் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் தட், ஸோ ஒரு மார்க்கெட் ப்ரைஸை எதிர்பார்த்தோம், பட் அது வந்துட்டு இல்ல, காமன் மேனா நான் இதை சொல்றேன்னு சொல்லும் போது ஃப்ரம் பப்ளிக் ஆஃபீஸர் அண்ட் ஃபார் தட் வி தேங்க்யூ. ஸோ நான் அதுக்கு வந்துட்டு தேங்க்யூ நன்றி தெரிவிக்கிறேன்றாரா. ஸோ வி cannot say that. ஸோ அவர் வந்துட்டு எப்படி சொன்னாருன்னு தெரியாது, பட் ரிலேட்டட் டு நம்ம கன்க்ளூட் பண்ணி ஆகணும். ஸோ திஸ் இஸ் நாட் த ரைட் வே. ஏன்னா வந்துட்டு ஃபார் தட் வி தேங்க்யூன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வி cannot take that. none of this எதுவுமே கிடையாதுங்க கன்க்ளூஷன். சரியா? ரிலேட்டட் டு தட் பேசேஜ் மாதிரி ஃபோர்த் இருக்கலாம், பட் நோ, கன்ஃபார்மா இருந்தா மட்டும்தான் சூஸ் பண்ணணும். Next question. The aim of the youth in politics appears to be not just contesting elections and assuming power, but a large aim to serve the society and save it from innumerable social ills. However, to achieve these concised objectives of progress, development, peace and empowerment, the youth need adequate nurturing. Education must be a mix of theory, case studies and practical exposure which would make them aware of the realities of the society. Political parties must also focus on the capacity development of the youth, who would be the harbingers of change, which development and enhancement of the leadership skills must be focused upon. அதாவது இந்த பேசேஜ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்துட்டு பார்ட்டிசிபேஷன் ஆஃப் யூத் இன் பாலிடிக்ஸ்.
சரிங்களா? ஸோ யூத்ஸ்லாம் வந்து பாலிடிக்ஸ்ல எதுக்கு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்துட்டு ஒரு சமூகத்துல நல்ல மாற்றத்த ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக வராங்க. ஜஸ்ட் லைக் தட் நான் வந்துட்டு ஃபேமஸ் ஆகணும், நான் ஒரு பொலிட்டிஷியனா ஆகணும் அப்படின்றதுக்காக வரல. சரிங்களா? ஸோ எனக்கு பவர் வேணும், அதுக்காக நான் பாலிடிக்ஸ்ல வரேன், அதுக்காக வரல. ஸோ சமூகத்துக்கு சர்வ் பண்ணணும். நம்ம வந்துட்டு சோஷியல் சர்வீஸ் பண்ணணும், மக்களுக்கு நல்லது செய்யணும். சோஷியல் இல்ஸ் சமூகத்துல இருக்கிற அநியாயங்கள்லாம் வந்துட்டு ரெடியூஸ் பண்ணணும், தட்டி கேட்கணும் அப்படின்றதுக்காக பாலிடிக்ஸ்ல ஈடுபடுறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்துட்டு ஒரு சமூக ரீதியா ஒரு நல்லது செய்யணும்னா எஜுகேஷன், பாலிடிக்ஸ் பத்தின எஜுகேஷனும் நம்மளுக்கு நல்லா தேவை. அப்படின்னா நம்ம வந்து எஜுகேட்டட் பர்சன் comes into the politics அப்படின்னும் போது அவங்க வந்துட்டு இன்னும் நல்லா நம்ம வந்து ஷைன் பண்ணலாம். சரிங்களா? இன்னும் நிறைய சர்வ் பண்ணலாம். ஸோ இது மாதிரி வந்துட்டு யூத்ஸை வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு பொலிட்டிஷியன் வந்து வெல்கம் பண்ணணும் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ பாலிடிக்ஸ்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு இவங்கெல்லாம் யூத்ஸ்லாம் வர்றது வந்துட்டு ஒரு நல்ல சைனா அமைது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஹேர்மிங்கஸ், வாட் இஸ் த மீனிங் ஃபார் ஹேர்மிங்கஸ்? தட் இஸ் த இண்டிகேட்டர்ஸ், இல்ல வந்துட்டு குட் சைன் அப்படின்னும் போது ஹேர்பிங்கர்ஸ் அப்படின்றது அர்த்தம். சரி, இதுக்கு ரிலேட்டடா நம்ம வந்துட்டு என்ன சூஸ் பண்ணலாம்? ஸோ கன்க்ளூஷன் எது வரும் அப்படின்றத பார்க்கலாம். Ingrained with rational values, perceptions and ideas, the youth in India politics hold the promise that they would not yield to obsolete dogmas and slogans. The mantra that not ring loud is, if politics determines our future, it is time we determined our politics. So that is good. So first point வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். சரி, அதை வந்து பாலிடிக்ஸ்ல வந்தா நாங்க பாலிடிக்ஸ் வந்துட்டு நல்லது செய்வோம் அப்படின்றது ஒரு மந்த்ரா அவங்க வந்துட்டு ஓத் எடுத்துக்கிறாங்க அப்படின்றத சொல்லலாம். கரெக்ட், அது கன்க்ளூஷனா அமையும். செகண்ட் பாருங்க, யூத் ஆஃப் சச் ஹை கேரக்டர் இன் சிவில் சொசைட்டி மேக் மோர் இன்ஃபார்ம்டு சிட்டிசனரி ஹூ ஹாவ் பவர். பவர் தான் இல்லைன்னு சொல்லியாச்சு, பவர்க்காக வந்து அவங்க வரல. நவ் ஸோ தேர்ட், எலாஸ்டிக் ஆஸ் த கான்செப்ட் இஸ் நவ். ஸோ அது கிடையாது. ஸோ ஃபோர்த், தேர் ஆக்டிவிசம் ஹேஸ் ஷோன் தி வாய்ஸ் கேன் நாட் பி ஆஸ் தே பிலாங் டு தி லேண்ட் ஆஃப் நவ், இட் இஸ் ரிலவெண்ட். ஸோ நம்ம எது ஒன்லி ஒன் ஃபர்ஸ்ட் தான் வந்துட்டு கன்க்ளூஷனா கொடுக்க முடியும். நெக்ஸ்ட் என்னப்பா கேட்டிருக்காங்க? ஸோ திஸ் இஸ் லைக் என்னது? ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம வந்துட்டு பாராஃபில்லஸ் லாஸ்ட்ல என்ன வருமோ அதை வந்துட்டு பார்த்துட்டு வந்தோம். இப்போ வந்துட்டு என்ன பார்க்க போறோம்னா வந்துட்டு லாஜிக்கலா என்ன வந்து செட் ஆகும், அது பாராஃபில்லஸ். நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ல என்ன கொடுத்துருந்தாங்க? ஸோ ஃபைனலா வந்துட்டு கொடுத்துருக்கிற பேசேஜ், குட்டி குட்டி பேசேஜ், அதுக்கு வந்துட்டு ஃபைனல் ஸ்டேட்மெண்ட், லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டா என்ன வரும் அப்படின்றத கொஸ்டின் பார்த்தோம். அடுத்தது என்ன செட் ஆஃப் கொஸ்டின் பார்க்க போறோம்னா வந்துட்டு லாஜிக்கலா இந்த ஆப்ஷன் வந்துட்டு எது ரிலேட் பண்ண முடியும் அப்படின்றத கேக்குறாங்க. சரிங்களா? சோ இங்க பாருங்க, இன் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் கொஸ்டின் a statement and 5 choices are given. 5 choices கொடுத்துட்டாங்க. Select from among the choices the most logical, complete and mark its number as your answer. சரிங்களா? ஸோ லாஜிக்கா எது வந்துட்டு பொருத்தமா இருக்கு, கொடுத்துருக்கிற கொஸ்டின், கொடுத்துருக்க லைனுக்கு வந்துட்டு ஆப்ஷன்ல எது பொருத்தமா இருக்கு அதை வந்துட்டு நம்ம சூஸ் பண்ணணும். சரியா? there was no other means of coming to power than an alliance with like-minded parties. There is no other way. இப்போ வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு நான் பவர்ல வரணும், அதாவது பாலிடிக்ஸ்ல வந்துட்டு பவர்ஃபுல்லா வரணும்னா என்ன பண்ணணும்? ஸோ நோ அதர் ஆப்ஷன். நம்ம அதை பத்தி நம்ம பேசிய ஆகணும். ஸோ என்ன பண்ணணும், யார் கூடலாம் வந்துட்டு யார் கூடலாம் கூட்டணி வச்சுக்கலாம் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்றத மீன் பண்றாங்க. சரியா? இப்போ பாருங்க, we will revamp the party by taking the support of opposition. ஸோ opposite party கூட வந்துட்டு என்ன சொல்றாங்க? we will revamp the party by taking the support of opposition. It seems no, revamp பண்றது கிடையாது. So we tried to please the leaders of other parties. So நீங்க வந்து தயவு செஞ்சு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போய் நம்ம வந்துட்டு அப்ரோச் பண்ணோம், அவங்கள வந்துட்டு கேட்கணும், என் கூட வந்துட்டு பார்ட்டிஸ் கூட டைப் வச்சுக்கோங்க அப்படின்றது நம்ம வந்துட்டு கேட்கணும். அதுக்கான
ட்ரை பண்ணணும், ஸ்டெப் எடுக்கணும்ன்றத சொல்லியிருக்காங்களா? நோ, we declared that we are going to rise the power. ஸோ நான் என்ன சொல்ல போறேன், நாங்க தான் பவர்ஃபுல்லா வரப்போறோம் அப்படின்றது நீங்க வந்துட்டு உறுதியா ஒரு டிக்ளரேஷன் கொடுக்குறீங்களா? நோ, we enlisted the support of opposition. ஸோ enlisted நாங்களாம் வந்து பாருங்க இவங்களாம் எதிரா இருக்காங்க, அவங்களுக்கு ஓட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல போறோமா? நோ. ஸோ we convinced an urgent meeting of our workers. ஸோ என்ன வந்து பண்ண போறோம், அதுக்கான மீட்டிங் கண்டக்ட் பண்ணோம் ஃபர்ஸ்ட். ஸோ இன்கேஸ் நீங்க ஃபியூச்சர்ல டைப் பார்ட்டிஸ் கூட டைப் வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் யார் கூட டைப் வச்சுக்கலாம் அப்படின்றது எல்லாத்தையும் காமனா ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணுன்றது தான் வந்துட்டு ரிலேட்டட் டு திஸ். சரிங்களா? வித் லைக் மைண்டட் பார்ட்டிஸ் போது. ஸோ வி கன்வின்ஸ்டு அண்ட் urgent meeting of our workers. So that is the right answer. Last, அடுத்தது facilities in the village hospital are insufficient and outdated. So facilities in village hospitals are insufficient. வில்லேஜ்ல இருக்க ஹாஸ்பிட்டல்ஸ் வந்துட்டு பத்தல, அது இல்லாம அவுடேட்டட் மெடிசன்ஸ்லாம் அவுடேட் ஆயிருக்கு அப்படின்னும் போது என்ன பண்ணுவீங்க அப்படின்றத கேக்குறாங்க. So we are going to take the patient back home. ஸோ இங்கே வந்துட்டு ஃபெசிலிட்டிஸ் இந்த வில்லேஜ் ஹாஸ்பிட்டல்ஸ், ஹாஸ்பிட்டலில் இப்போ வந்துட்டு கிராமத்தில் நான் வாழ்கிறேன். ஸோ ஹாஸ்பிட்டல்ஸில் வந்துட்டு நல்ல ஃபெசிலிட்டி இல்லை, மெடிசன்ஸ்லாம் வந்துட்டு அவுடேட்டட் மெடிசன்ஸ், அதாவது எக்ஸ்பைரி ஆன மெடிசன்ஸ்லாம் இருக்குது. அப்படின்றப்போ நான் என்ன பண்ணலாம், எனக்கு நோய் இருந்தாலும் நான் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. நோ, யூ ஷுட் நாட் டூ தட். We will take our patients home and complain to the authorities. ஸோ பேஷண்ட்டை வந்து நம்ம வந்துட்டு வீட்டுக்கு கொண்டு போயிடணும், அதுக்கப்புறமா அத்தாரிட்டிஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுமா? என்ன பண்ணுவீங்க? திங்க் லாஜிக்கலி. தட் இஸ் ஆர் கொஸ்டின். We will immediately take the patient to a better hospital. ஸோ இது மாதிரி சினாரியோவில் வந்துட்டு பேஷண்ட்டை வந்துட்டு பெட்டர் ஹாஸ்பிட்டலில் போய் ஃபர்ஸ்ட் அவங்கள காப்பாற்றுற வழியை தான் பார்க்கணும். அதுதான். ஸோ திங்க் லாஜிக்கலி அண்ட் ஆன்சர். ஸோ we will immediately take the patient to a better hospital. Third is the right logically fit to the given line. Fourth என்ன இருக்கு? We will wait silently until the patient gets improved. நீங்க சரி ஓகே ஹாஸ்பிட்டல் வந்துட்டு நம்ம ஃபெசிலிட்டிஸ் இல்லை, சரி வெயிட் பண்ணலாம், என்னதான் நடக்குது, அவன் சாவர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணுமா? No. So it is not the logical meaning. So we will demand for the better hospital in the village. So அந்த பேஷண்ட்க்கு உடம்பு சரியில்லை, உடனே வந்து ஆக்சிஜன் தேவை, அதுக்கு அதை நோக்கி நம்ம பயணிக்காம நீங்க என்ன பண்ணுவீங்க? டிமாண்ட் ஹாஸ்பிட்டல் வந்துட்டு பெட்டர் ஃபெசிலிட்டி எங்களுக்கு வேணும்னு போராட்டம் நடத்துவீங்களா? நோ. ஸோ தட் இஸ் நாட் மேட்சிங் லாஜிக்கலி. த ரைட் ஆன்சர் இஸ் we will immediately take the patient to a better hospital. அதுதான் வந்துட்டு கரெக்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட், the decision to reopen the old and closed down liquor shops was recent by the people in the city. The decision to reopen the old and closed down liquor shops was recent by the people in the cities. அதாவது டாஸ்மார்க் கடை, சரிங்களா? டாஸ்மார்க்லாம் வந்துட்டு லிக்வர் ஷாப்ஸ்லாம் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க, சரிங்களா? க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மறுபடியும் ஓப்பன் பண்ணதை மக்கள் வந்து அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்றத சொல்றாங்க. வாஸ் ரீசெண்ட் பை த பீப்புள் இன் த சிட்டி. சிட்டியில் இருக்கிற பீப்புள் வந்து ரீசெண்ட், சரிங்களா? மறுபடியும் அனுப்பிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஸோ ஷாப்ஸ் வேர் recent by the people in the city. So decision எடுத்ததை வந்துட்டு வாபஸ் வாங்கிட்டாங்க. கவர்மெண்ட் வந்துட்டு மறுபடியும் டாஸ்மார்க், அதாவது லிக்வர் ஷாப்பை வந்துட்டு ஓபன் பண்ணலாம் அப்படின்ற டெசிஷனை வந்துட்டு மறுபடியும் வித்ரா பண்ணிட்டாங்க, சரிங்களா? வித் ஹெல்ப் ஆஃப் பீப்புள் அப்படின்றத மீன் பண்றாங்க. ஸோ ரிலேட்டட் டு தட் some people took out protest march to the ministry home. ஸோ வந்துட்டு ஏன் வந்துட்டு லிக்வர் ஷாப் மறுபடியும் ஓப்பன் பண்ணதை நீங்கள் வந்து டெசிஷனை வந்துட்டு மாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பீப்புள் ஆஃப் லிக்வர் ஷாப், அதாவது பீப்புள் ஆஃப் லிக்வர் ஷாப் ஆர் லிக்வர் ஷாப் கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து போராட்டம் பண்ணுறாங்களா? யார்? மினிஸ்டர் ஹவுஸ் முல்ல. ஸோ திங்க் லாஜிக்கலி.
So that is not the right answer. The liquor shop sellers and contractors supported the government decision. ஸோ நீங்கள் வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு டாஸ்க் மார்க் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ மறுபடியும் ஓப்பன் பண்ணன்னு சொன்னோடனே குட் நியூஸ், அந்த டெசிஷன் வாபஸ் வாங்கிட்டீங்களே, ஸோ அதை வந்துட்டு நான் எப்படி சப்போர்ட் பண்ண முடியும், எனக்கு லாஸ் தானே. ஸோ வி cannot think like that. The ruling party secretly convened a meeting of the most important leaders. So இத பத்தின வந்துட்டு ஒரு மீட்டிங்க சீக்ரெட் மீட்டிங் கண்டக்ட் பண்றாங்களா. So now the government succumbed to public opinion and withdrew the decision to open the liquor shop. That is the right answer. So that's all. So something happened. ஸோ மறுபடியும் வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு லிக்வர் ஷாப்பை ஓப்பன் பண்ணதுக்கு பீப்புள் போராட்டம் நடத்திருக்கலாம். சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெசிஷனை வந்துட்டு கவர்மெண்ட் வாபஸ் வாங்கிடுச்சு. அப்படின்னா என்ன? ஸோ வந்துட்டு கவர்மெண்ட் சக்வம் மீன்ஸ் அடி பண்ணுது, சரிங்களா. அக்செப்டட் யூஆர் உங்களுடைய கோரிக்கை வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னும் போது the government succumbed to public opinion அக்செப்ட் பண்ணிச்சு and withdrew the decision to open the liquor shop. சரிங்களா, வித்ரா பண்ணிட்டாங்க. சரிங்களா, liquor shop ஓபன் பண்ணதை வித்ரா பண்ணிட்டாங்க. That's all. So 4 is the appropriate logical statement for the given line. next என்னப்பா கேட்டிருக்காங்க? next நம்மளுக்கு கண்டிப்பா வந்துட்டு கிளாஸ் டெஸ்ட் இருக்கு. அடுத்தது சம குட்டி பேசேஜ் ஆர்சி கொடுத்துருக்காங்க, அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த ஆர்சி நீங்க எப்படி படிப்பீங்க? ஃபுல்லா படிச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதை பேஸ் பண்ணியும் கொடுக்க மாட்டாங்க. 10 கொஸ்டின் கேட்டிருக்காங்களா, கண்டிப்பா வந்து நீங்க ரேண்டமா ரீட் பண்ணும்போது 7 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா, 3 கொஸ்டின் தானே, பரவாயில்ல, அது லாஸ்டா பார்த்துக்கலாம். சரிங்களா. ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் ரேண்டமா ரீட் பண்ணி அதுக்கப்புறமா ஆன்சர் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஆர்சியை அப்ரோச் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க, எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, டைரக்ட் கொஸ்டின்ஸ் எத்தனை கேட்டிருக்காங்க, இன்டைரக்ட் கொஸ்டின்ஸ் எத்தனை கேட்டிருக்காங்க, வொக்காபுலரி எத்தனை கேட்டிருக்காங்க, அதை வந்து நோட் பண்ணிக்கிட்டு எதெல்லாம் உங்களால ஆன்சர் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா நீங்க பொறுமையா உட்காந்து ரீட் பண்ணணும். சரியா. சோ நம்ம என்ன பண்ண போறோம், ஆர்சி ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணிட்டே வரப்போம். Management is a set of process that can keep a complicated system of people and technology running smoothly. So management is a set of process. The most important aspects of management include planning, budgeting, organizing, staffing, controlling, and problem solving. Leadership is a set of process. Management is a set of process. Then leadership is a set of process. So they're telling about the role of management. So what is leadership? Is a set of process that create organization in the first place or adapts. So adapts them to significantly changing circumstance. So is a set of process that create organization in the first place. So managementல வந்துட்டு organization தான் வந்து ஒரு organizationல leadership இருக்கு. சரிங்களா, first place or adapts them to significantly changing, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஒரு ரூல்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க அப்படின்றத சொல்றாங்களா. ஸோ adapts, that is like suit to the environment. Leadership is suit to with the environment. சரிங்களா, changing circumstance. ஸோ எந்த ஒரு லீடர்ஷிப்னா வந்துட்டு ஒரு ஆஃபீஸ் சுச்சுவேஷன் நல்லா வளருதுன்னா அதுக்கு தகுந்த ஒரு லீடர் இருக்கணும், அந்த டைம்லயும் ஒரே மாதிரி ஆக்ட் பண்ணணும். அடுத்தது டவுன் ஆயிடுச்சுன்னா அந்த டைமும் வந்துட்டு லீடர்ஷிப் குவாலிட்டியை காமிக்கணும். சரிங்களா, எப்படி வந்து டெவலப் பண்ணலாம், எப்படி என்கரேஜ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கணும். ஸோ அடாப்ட் டு த என்விரான்மெண்ட், தட் இஸ் கால் suit to the environment, adapts them to significantly changing circumstance. Leadership defines what the future should look like, align people with the vision and inspires them to make it happen despite the obstacles. So leadership na enna, மேனேஜ்மெண்ட் ஒரு ஆர்கனைசேஷன்ல மிஷன்லாம் இருக்கு இல்லையா, அதை எப்படி நல்லபடியா கொண்டு போகலாம் அப்படின்றது தான் வந்து லீடர்ஷிப் குவாலிட்டி. சரிங்களா, அதை வந்து சொல்றாங்க. என்ன தடை வந்தாலும் லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கணும். லீடர்ஷிப் ஒரு நல்ல லீடர் வந்துட்டு அதை கைட் பண்ணும்
எந்த ஒரு சுச்சுவேஷன்லயும் அப்படின்றத சொல்லிருக்காங்க. ஓகே. This distinction is absolutely crucial for our purpose here. Successful transformation. So the distinction is absolutely crucial for our purposes here. Successful transformation is 70 to 90% leadership and only 10 to 30% management. So ஒரு ஆர்கனைசேஷன்ல லீடர்ஷிப் பொறுத்து தான் வந்துட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் 70 to 90% வந்துட்டு டிபெண்ட் அப்பான் தி லீடர்ஷிப். ஸோ லீடர் தான் ஒரு ப்ராஜெக்ட் நல்லபடியானா டீம் லீடு எப்படி கைட் பண்றாங்க, எவ்வளவு சீக்கிரமா வந்துட்டு முடிக்கிறாங்க, எப்படி மோட்டிவேட் பண்றாங்க அவங்கள அப்படின்றது தான் இருக்கு. சரிங்களா? ஸோ தட்டி கொடுக்குறவன் தான் வந்துட்டு நல்ல லீடர், தட்டுறவன் வந்துட்டு நல்ல லீடர் கிடையாது. சரிங்களா? ஸோ அதுதான் வந்து சொல்ல போறாங்க. ஸோ 70 to 90% வந்துட்டு லீடர்ஷிப் குவாலிட்டி, லீடர்ஷிப் பொறுத்து தான் இருக்கு. சரிங்களா? ரிமைனிங் 10 to 20 10 to 30% வந்துட்டு மேனேஜ்மெண்ட். சரிங்களா? Yet for historical reason many organizations today do not have much leadership. So நிறைய ஆர்கனைசேஷன்ல நல்ல தட்டி எம்ப்ளாயிஸை வந்துட்டு தட்டி கொடுத்து வாடா நீ வளர்றா அவ்வளவுதான்டா அப்படின்னு என்கரேஜ் பண்ற எத்தனை லீடர்ஸ் இருக்காங்க இப்போ? கண்டிப்பா இல்ல. நீ வந்து வளர்ந்துட்டுனா அப்புறம் நீ லீடர் ஆயிடுவ, அதுக்கப்புறம் நானு என் வேலை என்ன நடக்கிறது அப்படின்ற லீடர்ஸ் தான் நிறைய இருக்காங்க. ஸோ லீடர்ஸ் பாத்தீங்கன்னா இப்போ நிறைய கம்மி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரியா? creating thousands and thousands of large organization. So எது வந்திருக்கும்? At most every thinking about problems here, one management for okay, leave bureaucratic function. So good managers, managers பத்தி ஏதோ சொல்லிருக்காங்களே. We create thousands and thousands of large organization for first time in human history. We did not have enough good managers. So good managers இல்ல. சரிங்களா? To keep all those bureaucratic functions. So many companies and universities developed management programs and hundreds and thousands of people were encouraging to learn management on the job. ஸோ நல்ல மேனேஜர்ஸ் நல்ல வந்துட்டு மேனேஜ்மெண்ட் டெவலப் பண்றதுக்கு வந்துட்டு எப்படி வந்துட்டு நல்ல மேனேஜர்ஸா ஆக்ட் பண்ணணும் அப்படின்றத வந்துட்டு சொல்லி கொடுக்குறாங்களா. thousands and hundreds of people were encouraged to learn. ஸோ மேனேஜ்மெண்ட் ஜாப்ல வந்துட்டு சொல்லி கொடுக்குறாங்க, மேனேஜரியல் ஸ்கில்ஸும் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. சரிங்களா? அண்ட் they did, but people were taught little about லீடர்ஷிப் அப்படின்றது வந்துட்டு கொஞ்சம் பேர் தான் கத்துக்கிறாங்க. ஸோ தெரிஞ்சாலும் அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சாலும் ஏன் நம்ம போஸ்டிங் கெத்த ஏன் விட்டு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு தலகணம் தான், வேற என்ன. So to some degree management was emphasized because it's easier to teach than leadership, but even more management was the main item on the 20th century agenda because that was needed for every entrepreneur or business builder who are leader. Okay. So we are going to conclude. So unfortunately for us today, this emphasis on management has often been institutionalized in corporate culture that discourage employees from learning how to lead. So discourage தான் பண்றாங்க, as I said. So தட்டி கொடுக்காம டிஸ்கரேஜ் பண்றாங்க. இது வந்து ஒரு நல்ல லீடருக்கு அழகு இல்ல அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஹவு டு லீட். சரி, அவங்களுக்கு நிறைய எப்படி டீமை கொண்டு போகணும், ஒரு ஆர்கனைசேஷனை கொண்டு போகணுன்றது கூட நிறைய மேனேஜர்ஸ்க்கு தெரியல, நிறைய லீடர்ஸ்க்கு தெரியல அப்படின்றத சொல்றாங்க. Ironically, past success is usually the key ingredient in producing this outcome. The syndrome, as I have observed on many occasions, goes like this. Success creates some degree of market dominance, which is in terms of produces much growth. After a while, keeping the every larger organization under control become the primary challenges. So attention. So okay, a lot of challenges are facing. Okay, arrogant, healthy arrogant. So ஒரு சில மேனேஜர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா அரகண்டா பிஹேவ் பண்றாங்க அப்படின்றத இருக்காங்க. அரகண்ட் மேனேஜர்ஸ். ஸோ இங்க வச்சு நான் சொன்னேன், அடுத்ததே அதை பத்தி தான் சொல்லியிருக்காங்க. அரகண்ட் மேனேஜர்ஸ் கேன் ஓவர் எவால்வேட் their current performance and competitive position, listen poorly and learn slowly. அரகண்ட் மேனேஜர்ஸ் வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தனா வந்துட்டு அவங்க அரகன்சியை தான் காட்டுறாங்களே தவிர
பெர்ஃபார்மன்ஸ்ல காட்டல சரிங்களா அந்த தலகானம் ப்ரைடு சரிங்களா தட் ஹி இஸ் அ மேனேஜர் அப்படின்றத தான் காட்டுறாங்க பட் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு இப்போ ஒரு சில விஷயம்லாம் வந்து நீ சொன்னா நான் கேட்கணுமா அப்படின்ற மேனேஜர்ஸ்லாம் இருக்கிறாங்க சரிங்களா நீ சொல்லி நீ ஒரு எம்ப்ளாயி இப்பதான் புதுசா வந்த பையன் நீ சொல்லி நான் கேட்கணுமா அந்த தலகாணத்தலவே அழிஞ்சு போயிடுறாங்க ஸோ அதை தான் வந்து இங்க டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க arrogant managers can over evaluate their current performance and competitive position listen poorly so and learn slowly ஸோ நம்ம என்ன பண்ணோம் யாரை வந்து வேலை வாங்கலாம்னு தான் நினைக்கிறாங்களே தவிர என்ன சொல்றாங்கன்னு சொல்றது கேட்கறதுக்கு பொறுமை இல்லை ஸோ லிசனிங் கெப்பாசிட்டி ரொம்ப கம்மியா இருக்கு சரிங்களா கண்டிப்பா வந்துட்டு ஒரு நல்ல விஷயம் கத்துக்கணும் இல்ல டெக்னிக்கலா கத்துக்கணும்னாலும் அவங்க வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்காங்க அப்படின்றத சொல்றேன் inwardly focused employees can have difficult seeing every focus that present threat and opportunities bureaucrats cultures can smother those who want to respond to shift conditions ஓகே ஸோ இன்வர்ட்லி ஃபோக்கஸ்டு எம்ப்ளாயிஸ் கம்பெனிக்குள்ள ஒரு ஆர்கனைசேஷன் உள்ள எப்படி வந்துட்டு பிஹேவ் பண்றாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க சரியா ஸோ அண்ட் த லேக் ஆஃப் லீடர்ஷிப் லீவ்ஸ் நோ ஃபோர்ஸ் இன்சைட் தீஸ் ஆர்கனைசேஷன் டு பிரேக் அவுட் ஆஃப் த மேரோஸ் ஸோ வில் see now why according to the author is a distinction between management and the leadership ஏன் வந்துட்டு மேனேஜ்மெண்ட்டுக்கும் லீடர்ஷிப்புக்கும் வந்துட்டு வேறுபாடு பண்ணி காமிச்சாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ த லீடர்ஸ் ஆர் ரியாக்டிவ் whereas மேனேஜர்ஸ் ஆர் ப்ரோஆக்டிவ் அப்படியா ஸோ அதை பத்தியா சொல்லியிருக்காங்க ஆர்கனைசேஷன்ஸ் ஆர் ஃபேஸிங் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் நாட் கெட்டிங் குட் மேனேஜர்ஸ் அதுதானே உண்மை ஸோ ஆர்கனைசேஷன்ஸ் ஆர் ஃபேஸிங் ப்ராப்ளம்ஸ் of not getting good managers organizations are pursuing the strategy of status quo in today's construct organization need leaders much more than managers transform them that is quite even though நம்ம வந்துட்டு not getting good managers இல்லைன்னாலும் வந்துட்டு எதை வந்துட்டு வேறுபாடு காமிக்குது மேனேஜ்மெண்ட்டுக்கும் லீடர்ஷிப்புக்கும் ஸோ இங்க in today's construct organization need leaders much more than managers in transforming them ஸோ மேனேஜ்மெண்ட்ல இருக்கவங்க மேனேஜர்ஸ் சரிங்களா ஸோ லீடர்ஸ் அப்படின்றவங்க வந்துட்டு ஒரு எம்ப்ளாயிஸை கைட் பண்றவங்க ஸோ அவங்க தான் வந்துட்டு தேவைப்படுது மேனேஜ்மெண்ட் லெவலோட வந்துட்டு லீடர்ஸ் தான் தேவைப்படுது அப்படின்றத சொல்றாங்க சரிங்களா ஸோ அதுதான் வந்துட்டு ஒரு நல்லபடியா கைட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க அவங்க தான் வந்து எல்லாத்தையும் மாத்த முடியும் லீடர்ஸால தான் எல்லாமே மாத்த முடியும்னு சொல்றது தான் உண்மை சரிங்களா 4 நெக்ஸ்ட் 72 why did companies and universities develop program to prepare managers in such large numbers companies and universities wanted to generate funds through funds வந்துட்டு ஃபண்ட்ஸ்க்காகவா வந்துட்டு எல்லாம் பண்றாங்க no a large number of organizations were created and they need managers in good number organization did not want spend their scarce now organization want to create communication network through trained managers organization want to create communication network through trained manager communication network a large number of organization was created and they need managers in good number so நல்ல ஒரு managers வேணும் அப்படின்றது தான் அவங்க ட்ரைனிங் கொடுக்குறாங்க ஸோ 2 is the right answer ஒரு நல்ல நெட்வொர்க் கிடைக்கணுன்றதுக்காக கம்யூனிகேஷன் நெட்வொர்க் கிடைக்கணுன்றதுக்காக அவங்க வந்துட்டு ஆர்கனைசேஷன்லாம் வந்து ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணி ட்ரைனிங் கொடுக்கல நல்ல மேனேஜர்ஸ் வேணும் ஸோ நல்ல ரீல்டர்ஸ் வேணும் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பியூரோக்ராட் கல்ச்சர் பியூரோக்ராட் கல்ச்சருக்கு வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க மேனேஜர்ஸ் லிசன் பூர்லி அண்ட் இஸ் நாட் த பியூரோக்ராட் கல்ச்சர்ஸ்க்கு வந்துட்டு மேனேஜர்ஸ் லிசன் பூர்லி அண்ட் லேர்ன் ஸ்லோலி மேனேஜரியல் competencies are nurtured so competencies are developed competitions are developed for managerial position employees clearly see the force that present threat and opportunities prevalence of unhealthy arrogance so prevalence of unhealthy arrogance managers tend to stiff initiative and innovative so managers tend to stiff initiative and innovatives so அத பத்தியா வந்துட்டு அதுதான் வந்து கேரக்டர்ஸ் இங்க சொல்லியிருக்காங்க என்ன பியூரோக்ராட்டிக் கல்ச்சர் வந்துட்டு இல்ல
எந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து பியூரோக்ராட்டிக் கல்ச்சர் இல்ல அப்படின்றத பத்தி சொல்லியிருக்காங்க. அதுதான் நம்மள கேட்டிருக்காங்க. ஸோ எது? which one is the option? ஸோ prevalence of unhealthy arrogance, அதுதான் வந்துட்டு bureaucratic culture கிடையாது. சரிங்களா? unhealthy arrogance. So this is not the prevalence of unhealthy arrogance. That is the answer for this question. Next, management education was emphasized in the management program because, so management education வந்துட்டு management programல சொல்றாங்க, ஸோ வலியுறுத்துறாங்க. ஏன்? because என்ன காரணம்? establishing direction was the main focus. It established direction was the main focus. Now motivating employees was taught to be done by managers. Okay, strategies for producing change was the main focus. Strategies was produced, அது main focus ன்றாங்க. Now so first இல்ல second இருக்கட்டும். Third, strategies main focus. No, organization want to create powerful guiding coalition. Management was the main item of agenda in the organization. So management was the main item of agenda in an organization. So what is the answer? So main agenda management. ஸோ ஏன் வந்துட்டு மேனேஜ்மெண்ட் எஜுகேஷன் வந்துட்டு வலியுறுத்துறாங்க? மேனேஜ்மெண்ட் தான் வந்துட்டு ஒரு மெயின் அஜெண்டா, அதாவது ஒரு ஆர்கனைசேஷன்ல வந்துட்டு மேனேஜ்மெண்ட் தான் வந்துட்டு நம்மளுக்கு ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்றதெல்லாம் வந்துட்டு காட்டும். சரியா? அப்போ வந்துட்டு எது டிசைட் பண்ணும்? மேனேஜ்மெண்ட் தான். ஸோ மேனேஜ்மெண்ட் வாஸ் த மெயின் ஐட்டம் ஆஃப் அஜெண்டா இன் ஆர்கனைசேஷன், ஸோ தட் management education was emphasized in the management program. So 5 is the answer. இது கிடையாது, மோட்டிவேட் பண்றது கிடையாது. What is the historical reason for many organizations not having leadership? Historical reason for many organizations not having leadership. A view that leaders are born, they are not made. Silly question. Leaders lack managerial skill and organization need managers. So இங்க என்னது? historical reason for many organizations not having leaders. Leaders lack. Okay, reason for many organizations not having leadership. Leaders lack managerial skill and organization need manager. Leaders are weak in carrying out traditional function of management. Leaders allow too much complacency in organization. So creating more complexity in organization. Aduva. So what is the answer? So we cannot say a view that leaders are born and they are not made. அது இல்ல. ஸோ ஏன் வந்துட்டு என்ன ரீசன் அதை பத்தி எதனா சொல்லியிருக்காங்களா பேசேஜ்? எந்த ரீசன் வந்துட்டு ஹிஸ்டாரிக்கல் ரீசன் ஃபார் மெனி ஆர்கனைசேஷன் நாட் ஹேவிங் லீடர்ஷிப், அதை பத்தி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்ல. செகண்ட், லேக் மேனேஜரியல் ஸ்கில். நவ் லேக்ஸ் லீடர்ஸ் லேக் மேனேஜரியல் ஸ்கில். எல்லாருமே எல்லா லீடர்ஸ்க்கும் வந்துட்டு மேனேஜர் ஸ்கில் இல்லை, அதனால வந்துட்டு ஆர்கனைசேஷன் நீட்ஸ் மேனேஜர் அப்படின்னு சொல்லல. நோ. Leaders are weak in carrying out. No. Leaders allow too much no. None of the option. Next. Why does the attention of large organization turn inward? Their managers become arrogant. Okay. Their managers become arrogant. They have to keep themselves under control. Their success creates market dominance. They want to project their predictability. Which is the answer? Just try it. What is the answer? They have to keep themselves under control. So என்ன சொல்றாங்க? அதாவது why does the attention of large organization turn inward?
ஸோ லார்ஜ் ஆர்கனைசேஷன்லாம் டேர்ன் இன்வர்ட் அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா ஏன் வந்துட்டு எல்லா ஆர்கனைசேஷனும் மறுபடியும் நம்ம கம்பெனிக்கு இன்வர்ட்னா உள்ள இருக்கிற எம்ப்ளாயிஸை பார்க்குறாங்க அப்படின்னா எல்லாரையும் கன்சிடர் பண்ணுறாங்கன்றாங்கன்னா எல்லாருமே அவங்க கண்ட்ரோலில் இருக்கணும். அந்த ஆர்கனைசேஷன் ஒரு ஆர்கனைசேஷன்ல அவங்க கண்ட்ரோல், அவங்க பாலிசி, அவங்க மிஷன் ஃபாலோ பண்ணும் அப்படின்றத நினைக்கிறாங்க. ஸோ இன்வர்ட் அப்படின்னும் போது அது தேர் மேனேஜர்ஸ் பிகம் அரகன்ட் நவ். இங்க why does the attention of large organization they have to keep themselves under control. ஸோ அவங்க வந்துட்டு நம்மளுக்குள்ள இருக்கணும், நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும், நம்ம பாலிசியை ஃபாலோ பண்ணணும் போது 2 is the right answer. Next, what according to the author is leadership. Leadershipனா என்ன? Process which keep the system of people technically running smoothly, planning the future and budgeting resource of organization, inspiring people to realize the vision, carry out the crucial function of management. So what is the answer? According to the leader பொறுத்த வரைக்கும் இங்க என்னன்னு சொல்லிருக்காங்க, process which keeps the system of people and technology running smoothly. So according to the author is leadership na enna? So planning the future and budgeting. So அது வந்துட்டு ஏன் பட்ஜெட் பண்றதெல்லாம் வந்துட்டு மேனேஜ்மெண்ட் பண்ணாதா? So plan the future, no, that is not leadership. Inspiring people to realize the vision, நான் தான் சொன்னேன் இல்லையா? ஸோ லீடர்ஷிப் அப்படின்றது வந்து விஷன் மிஷன் அதை சொல்லி நம்ம ஃபாலோ பண்ணி இதுதான் இப்படிதான் வந்து நடத்துக்கணும் அப்படின்றது நல்ல கைடன்ஸை கொண்டு போகணும் அப்படின்றத சொல்ல வராங்க. ஸோ இன்ஸ்பைரிங் பீப்புள் டு ரியலைஸ் த விஷன், தட் இஸ் த குட் leadership according to the author. 3. Smother. So suppress. What is the similar meaning of இங்க வந்து smother means reduce, decline something, that is called similar meaning for smother. இங்க வந்து answer is suppress சரியா? So suppress is the similar meaning for smother. So encourage, criticize, attack, no. Next, nurtured means இங்க என்ன கொடுத்திருக்காங்க, which of the following does not mean. So opposite, not the meaning. நல்லா பாருங்க, இங்க does not mean கொடுத்திருக்காங்க. So நம்ம என்ன நினைப்போம், இது வந்துட்டு nurture mean பார்த்தவனே meanings நினைச்சுக்கும். இங்க does not meanனா nurtureக்கு opposite antonym கண்டுபிடிக்கணும். So nourished தெரியும், nourishment, growth, நல்ல growth. Developed similar meaning, grow, surface, bluster. So surfaced, okay, fine. Nurtured is like of development, so developed in a good way. So nurtured into development, இதுவும் வந்து develop, grew, develop, bluster is like develop. So surfaced na கீழ இருக்கிறது சரிங்களா, surface na கீழ, so surfaced கீழ நோக்கி வர்றது surface. So this is the opposite for nurtured here. Next, so next என்ன கேட்டிருக்காங்க, which of the following statement is or definitely true in the context of the passage? Bureaucracy fosters strong and arrogant culture. Leadership, so bureaucracy அப்படின்றது strong and arrogant culture இருக்கு, அதை பத்தி தான் சொல்லியிருக்காங்க. So leadership competencies are nurtured in large size organization, அதை பத்தி சொல்லல. So leadership competency அது வந்துட்டு grow in large size organization. Now successful transformation in organization 70 to 90% leadership. Yes, 70 to 90% வந்துட்டு leadership பொறுத்து தான் வந்துட்டு இருக்கு. அங்க எவ்வளவு இருக்காங்க, எவ்வளவு சொல்லியிருந்தாங்க, 70 to 90% சொல்லியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் பேசேஜ்ல படிச்சோமே. Yes, successful transformation is 70 to 90% leadership and only 10 to 30%. அப்போ வந்துட்டு அதுவும் ட்ரூ தான். ஸோ 70 to 90% தான் சொல்லியிருக்காங்க. ஸோ bureaucracy foster strong and arrogant culture, ஸோ அப்படிதான் இருக்கு. ஸோ செகண்ட் leadership competition grow in large scale, அதை பத்தி சொல்லல. ஸோ bureaucracy
bureaucracyயும் சக்சஸ். A and C தான் வந்துட்டு கரெக்ட். ஒன்லி A and C. வாடா. ஸோ நெக்ஸ்ட் இது ஒரு டிஃப்ரெண்ட் கொஸ்டின். இது வந்து ஃபில்லர்ஸ் ட்ரிபிள் ஃபில்லர் கேட்டிருக்காங்க. ட்ரிபிள் ஃபில்லர் எப்படி கேட்டிருக்காங்க அதையும் பார்க்கணும் நம்ம. ஸோ இது ட்ரிபிள் ஃபில்லர் 1 2 3. அடுத்தது ABC கொடுத்தாச்சு. ஆப்ஷன்ல என்ன கேட்டிருக்காங்க? slowly, resource, placid. What is the meaning for placid? Silent, quiet. சரிங்களா? placid. So correct and in sequence. correct but not in sequence. அதாவது இப்போ A எடுத்துக்கிட்டா இந்த passage சாரி இது வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா fillers A, B, C are correct but not in sequence. Okay, A, B, C are correct in sequence. Answer correct and in sequence. Okay. If A, B, C are correct but not in sequence, answer correct but not in sequence. சரிங்களா? If answer one of the A, B, C is not correct and can be replaced with 1, 2, 3. Identify the word and mark the answer. சரிங்களா? இப்போ வந்துட்டு என்ன பண்ண போறோம்னா வந்து இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் A, B, C மூணு ABC இருக்கு. இங்க A, இது B, இது C. இங்க ஃப்ரெண்ட்லி வரணும், அடுத்தது ரிசோர்சஸ் வரணும், அடுத்தது தேர்டுக்கு வந்துட்டு கிளீனர் வரணும். இன்கேஸ் இந்த ABCன்ற வேர்டு மூணு ஃபில்லர்லயும் மேட்ச் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன கொடுக்கணும்னா மூணுமே மேட்ச் ஆகுது, ABC மேட்ச் ஆகுதுன்னா கரெக்ட் அண்ட் இன் சீக்வன்ஸ் கரெக்டா இருக்கு, அடுத்தது ஏபிசி ஆர்டர்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ நம்ம ஃபோர்த் ஆப்ஷன்ல கொடுக்கணும். இன்கேஸ் ஏபிசி வந்துட்டு ஃபில்லர்ல மேட்ச் ஆகுது. இப்போ ஃபர்ஸ்ட் ஃபில்லர்ல பார்த்தோன்னா பி வருது, செகண்ட் ஃபில்லர்ல இங்க பி வருது, செகண்ட் ஃபில்லர்ல சி வருது, தேர்ட் ஃபில்லர்ல ஏ வருது. பட் இந்த வேர்ட்ஸை வந்துட்டு நம்ம பிளேஸ் பண்ணா ஆன்சர் வருது. அப்படின்னா கரெக்ட் பட் நாட் இன் சீக்வன்ஸ். அதாவது ஃபில்லர் வந்துட்டு கரெக்ட் தான் பட் சீக்வன்ஸ் ஆர்டர்ல இல்லைன்னு அர்த்தம். ஸோ ஆர்டர்ல இல்ல பட் கரெக்ட் தான். இந்த கொடுத்துருக்க ஏபிசிலேயே வந்து நம்ம எடுத்துக்கினாச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ 5 அப்படின்றத கொடுக்கணும். இன்கேஸ் ஏன்றது கரெக்ட், இங்க வந்து ஸ்லோலி தான், பின்றதும் கரெக்ட். சரிங்களா? சாரி 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 ஏன்றது ஃப்ரெண்ட்லி, இங்க ஏ வந்துருச்சு. அடுத்தது பியும் வந்துட்டு கரெக்டா மேட்ச் ஆயிடுச்சு. பட் சில பாத்தீங்கன்னா கிளீனர்ன்றது மேட்ச் ஆகல. அதுக்கு பதிலா நான் வந்துட்டு 3 மார்க் பண்றேன் அப்படின்னா நீங்க வந்துட்டு அதுதான் வந்து மேட்ச் ஆகல அப்படின்னா எது கரெக்டா மேட்ச் ஆகும் அப்படின்ற வேர்டை வந்துட்டு நம்ம சூஸ் பண்ணணும். சரியா? அப்படி எதனா ஒரு வேர்டு வந்துட்டு சூஸ் பண்ணி கொடுப்பாங்க. சரியா? அது இப்போ ஸ்லோலி இப்போ வந்துட்டு ஃப்ரெண்ட்லிக்கு மேட்ச் ஆகல அப்படின்னும் போது பிசி கரெக்டா இருக்கு. பட் இங்க வந்துட்டு ஸ்லோலி மேட்ச் பண்ணா கரெக்டா இருக்கும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ஸ்லோலிய ஆன்சர் நம்ம வந்துட்டு மார்க் பண்ணணும். சரியா? இது வந்துட்டு ஒரு காம்ப்ளெக்ஸான கொஸ்டின் தான். பட் ப்ராக்டிஸ் பண்ண எல்லாமே ஈஸி தான். ஸோ ஃபில்லர் தான், அது எப்படி கேட்டிருக்காங்க அவ்வளவுதான். சரியா? ஸோ நம்ம பார்ப்போம். while the environment dash nuclear energy could make a large addition to the energy, while the environment friendly, okay, that's right. so நம்ம கொடுக்கலாம். next addition to the energy resources, correct. experts have a lot of expectations from this cleaner method of producing energy. Yes, it should be in a cleaner method. That is also matching. So எல்லா ஃபில்லருக்கும் ABC மேட்ச் ஆகுது with order அப்படின்னு வரும்போது correct and in sequence. சரியா? அடுத்தது information technology has entered the homes, office and hearts of many citizens of India. ஐடி வந்துட்டு நிறைய வந்துட்டு இப்போ வந்துட்டு எல்லா இடத்துலயும் வந்துருச்சு. ஹோமா இருக்கட்டும், இல்ல ஆபீஸா இருக்கட்டும், இல்ல நிறைய பேர் மனசுலயே வந்துருச்சா? சரி, ஒரு லவ் மாதிரி வந்துருச்சு போல இருக்கு. ஸோ ரஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியா? நோ, மோஸ்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. சாரி, நான் எதை சூஸ் பண்றேன்? இது ஏபிசில இருந்து சூஸ் பண்ணணும்.
remaining information technology. Now many IT அப்படின்றத நம்ம என்ன சொல்லணும், many ITs அப்படின்னா பரவாயில்ல. Although information technology has entered the home, office and hearts of many citizens of India, dash people in rural area. Many people in rural area are many people in rural area are still remain ignorant of its immense benefits. Okay. என்னதான் ஐடி வந்துட்டு நம்ம வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு வந்தாலும், நம்ம ஹார்ட்லேயே நுழைஞ்சு வந்தாலும், இன்னும் வந்துட்டு ரூரல் ஏரியால என்ன ஐடி, என்ன இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லடா, எதுக்கு அதெல்லாம் அப்படின்னு தூக்கி போட்டுட்டு அவங்க வேலையை பாக்குறாங்க. என்னதான் அது யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும், பெனிஃபிட்டா இருக்கட்டும், நம்மளுக்கு சோறு போடுறது எது, அதை போய் பார்ப்போம் அப்படின்னு விவசாயம் பண்ண போறாங்க. எஸ், அஃப்கோர்ஸ். ஸோ இதை வந்துட்டு பிளேஸ் பண்ணலாம். ஆர்டர் பாருங்களேன், ரிமைன் ஃபர்ஸ்ட் ஆர்டர் மேட்ச் ஆகல. ஸோ மெனி ஐடிஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிஸ் அப்படின்னா ஓகே, ஹேஸ் என்டர்டுன்னு கொடுத்துருக்காங்க சிங்குலர். ஸோ வந்துட்டு மெனி இல்லை, அல்தோ. ஸோ ஐடி வந்து என்னதான் வந்துட்டு எல்லார் வாழ்க்கையிலையும் எல்லா இடத்துலையும் வந்தாலும், அல்தோ சி many citizens of India, sorry, many citizens of India, many people in rural area, B, still remain people in rural area still remain ignorant, still remain ignorant of its immense benefit. Order change ஆயிருக்கு, பட் ஏபிசியை நம்ம யூஸ் பண்றோம். அப்ப என்ன வரலாம் ஆன்சர்? correct, but not in sequence. 5 is the answer. Next, he has most of the life earning in the stock market, but he still, so he has gained most of the life earning. So earning, gained, matching A. அடுத்தது market, but he still seems to be leading his life luxuriously and extravagantly. So all are matching and order A, B, C. Correct and in sequenceல தான் இருக்கு. Next, owing to the afraid of the highly, sorry, இதை படிச்சுட்டேன். owing to the, இப்போ முன்னாடி இருக்கிறது gain seems luxury, correct தான். owing to the scare of the highly contagious of the highly contagious disease, okay, to stay indoor. So A, B, C, correct sequence in sequence. So owing to the scare of the highly, பயம், சரிங்களா? So scare of the highly contagious disease widely spread in the town, most of the people decided to stay indoor during weekend. So all are correct. So A, B, C match in order, correct and in sequence. Next, fine. Overlook the fact, எங்க dash கொடுக்கல, எங்க போச்சு dash, large continue during. Overlooking the fact that water scarcity intensified during summer, during வந்திருக்கு, okay. So this is printing mistake, சரிங்களா? டைப் பண்ணும்போது சரியா டைப் பண்ண காணும், பட் கொடுத்துட்டாங்க. during அங்க இருக்கு. அடுத்தது many residential area continue to use swimming pools, wasting large quantity of water. So during இருக்கு, continue இருக்கு, large இருக்கு, okay fine. largeன்றது A, continueன்றது B, during அப்படின்றது C, சரிங்களா? அப்ப ABC கொடுத்திருக்காங்க, பட் not in order, not in sequence. இந்த ABCயை யூஸ் பண்ணி தான் வந்துட்டு பிளேஸ் பண்ணியிருக்காங்க, பட் சீக்வன்ஸ் அங்க ஃபாலோ பண்ணல. அப்போ கரெக்ட், பட் நாட் இன் சீக்வன்ஸ் ஃபார் தி given question. Yes. Next, body. Superb. Next என்ன கேட்டிருக்காங்க?
நெக்ஸ்ட் வந்துட்டு பேராஃபில்லர். இங்க ஃபில்லர் பாருங்க, டேஷ் பார்த்த உடனே நான் சொல்லிட்டேன் அது ஒரு பேராஃபில்லர். ஏன்னா வந்துட்டு ஒரு வேர்டுனா சிங்கிள் ஃபில்லர்னு சொல்லலாம். இவ்வளோ பெரிய ஆப்ஷன்லாம் கொடுத்தேன்னா நான் எப்படி சிங்கிள் ஃபில்லர்னு சொல்றது? ஸோ இது பார்த்த உடனே நம்ம ஸ்கிப் பண்ணிட்டே போயிட்டா இருந்தா இந்த பேப்பரை ஃபுல்லாவே நம்ம ஸ்கிப் பண்ணணும். இது மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நான் வந்துட்டு நம்ம பார்த்தனா பயந்துருவீங்க. பட் பயப்படாதீங்க, சிம்பிள் தான். சரியா? பேராஃபில்லர்ஸ் இன்னும் ஈஸி தான் ஆக்சுவலி. அதை வந்து கீவேர்ட்ஸ் வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ பார்க்கலாம். பேராஃபில்லர்ஸ் வந்துட்டு இப்போ வந்துட்டு நடுவுல கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் லைன் கொடுத்துட்டாங்க. அப்போ பிகினிங் ஆஃப் த பேராவா இருக்காது, இன்ட்ரோ மாதிரி இருக்கிற ஆப்ஷன்ஸை ஸ்கிப் பண்ணிடுங்க. அடுத்தது கனெக்டிங் ஸ்டேட்மெண்ட், நடுவுல இருக்கிறத நம்ம சூஸ் பண்ணணும். சரிங்களா? லாஸ்டா இருந்தனா உங்களுக்கு ஹென்ஸ், தேர் ஃபோர், தஸ் அது மாதிரிலாம் வரும்போது நம்ம லாஸ்டா சூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ கொடுக்க வேண்டியது நம்ம என்ன கொடுக்கணும், அங்க வந்துட்டு நடுவில் தான், மிடில் தான் ஃபில்லர் கேட்டிருக்காங்க, அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். In the past, hosting a party meant ringing friends, organizing food and drink and ensure that the venue was in order. So in the past, hosting a party meant ringing friends. ஸோ ஃப்ரெண்ட்ஸை அதாவது பார்ட்டின்னா என்ன? ஸோ ஃப்ரெண்ட்ஸுங்களை வந்துட்டு அந்த காலத்துல பாஸ்ட்ல முன்னாடி வந்துட்டு ஒரு பார்ட்டி கண்டக்ட் பண்ண போறேன். ஸோ அதுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணணும், ஃபுட்டு என்ன, மெனு என்னன்னு எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணணும் அப்படின்றது தான் வந்துட்டு இருந்தது. சரியா? ensuring that venue was in order. சரியா? There is the event manager who picks a theme and supply the props, be it decorations, DJs, dances, or appearance by movie stars. The final product is intended to be a cocktail of novelty, glamour, and designer brands that get noticed and mentioned. Fine. So there is the அப்படின்னு சொல்லிட்டாங்க. So past, then in India marriage. In India marriage is an, அப்போ introduction. in இந்தியால மேரேஜ் இஸ் அன், இங்க வந்து பார்ட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த காலத்துல பார்ட்டின்னா என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரியா? அப்புறம் டிஜேஸ் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இன் இந்தியா மேரேஜ் இஸ் அன் ostentatious custom with greater spending power. So we cannot choose that. இது இன்ட்ரோடக்ஷன் மாதிரி இருக்கு. டுடே த நியூ ஏஜ் இந்தியன் பார்ட்டி. எஸ், பாஸ்ட்ல வந்துட்டு அப்படி இருந்தது பார்ட்டி. ஸோ எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி கூப்பிடுவோம், என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத ஆர்டர் பண்ணோம், வந்துட்டு ஒரு இன்ட்ராக்ஷன் இருந்தது அப்படின்றாங்க. சரி, ஓகே. இப்போ வந்துட்டு இன்ட்ராக்ஷன் இருக்கதான், பட் எந்த வழியில, எப்படி? டுடே த நியூ ஏஜ் இந்தியன் பார்ட்டி இஸ் ஒன் நைட் ஒன்லி, ஸ்மால் ஸ்கேல் என்டர்பிரைஸ். பட் ஒன் நைட் ஒன்லினா போட்டிருக்காங்க இங்க. டுடே இட் இஸ், ஓகே பார்க்கலாம். டுடே பாஸ்ட், டுடே எடுத்துக்கலாம். டுடே இட் இஸ் parties that have become social states and battlegrounds. Social states and battlegrounds of one upmanship. Now we cannot say that. So but India want to party today. But India want to party today and party some more tomorrow. So it's a combination of பாஸ்ட் அண்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சர் அது மாதிரி எதனா சொல்லியிருக்காங்களா? பட் இந்தியா எதனா வந்துட்டு அப்போ இருந்தது, அப்போல்லாம் வந்துட்டு இல்லை, பட் இந்தியாவில் அப்படின்னு எதனா ஸ்பெசிஃபிக்காக எதனா சொல்லியிருக்காங்களா? இந்தியாவில் அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்கலாம். ஃபர்ஸ்ட் பட்ன்றது கான்ட்ரடிக்டட் வேர்ட். சரிங்களா? அப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் எதுவுமே பண்ணலை, இப்போ இந்தியாவில் பண்ணுறாங்களா? வாண்ட் பார்ட்டி டுடே, எது மாதிரிலாம் பார்ட்டி வேணும் அப்படின்னு கேட்குறாங்களா? throwing grand party is fast becoming a state symbol. So we can take this also. Yeah, throwing grand parties is fast becoming a status symbol. ஒரு பார்ட்டியை வச்சாவே வந்துட்டு என்ன பண்றாங்க? ஸோ அவங்களுடைய ஸ்டேட்டஸ் காட்டுறாங்க. நிறைய பேர் வந்துட்டு பாத்தீங்கன்னா டிஜேஸ் வச்சு அப்படியே கலர்ஃபுல்லா டான்ஸ், ஆட்டா பாட்டன்லாம் காமிக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய பவர் காமிக்கிறாங்க ஒரு பார்ட்டி மூலயமா அப்படின்றத சொல்லியிருக்காங்க. In the past, hosting a party meant bringing friends, organizing food and drink, and ensuring that the venue was in order.
So today அப்படின்னும்போது today அடுத்தது பாருங்க staff required specialized staff இங்க பாத்தீங்கன்னா the new Indian party is a one night only small scale enterprise and event requiring specialized staff. Now we cannot say that இங்க ஏன் நான் இதை எடுக்கலன்னா அடுத்தது பாருங்க there is the event manager who picks theme and supply the proposals அத be it decorates DJs dancers. so ஒரு ஈவென்ட் மேனேஜர் மூலயமா வந்துட்டு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத சொல்ல வராங்க. அப்போ வந்துட்டு அவங்களுடைய பவர் தானே காட்டுறாங்க. ஸோ அவங்களுடைய ஸ்டேட்டஸை காட்டுறாங்க. ஸோ ஈவென்ட் மேனேஜர் வச்சு நம்ம வந்து கிராண்டா பண்ணோம் அப்படின்றதுக்கு. ஸோ த்ரூயிங் கிராண்ட் பார்ட்டிஸ் இஸ் ஃபாஸ்ட் பிகமிங் அ ஸ்டேட் சிம்பிள் நவ். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்தது வர்றதை பத்தி பார்த்துட்டு நான் வந்து 5th வந்துட்டு டிசைட் பண்ணேன். சரியா? Next question. The Indian government's attempt to tap the clout in the sense like rich and wealth of the hugely successful diaspora to boost the domestic economy and serve the national interest in the international arena is laudable, but it has to give a value proposition to the NRI community, lest it is more than happy in the cozy comfort that the West has to offer. The diaspora's attitude toward India is still என்ன சொல்றாங்க patronizing, but it may not simply run to help India in its honor of need. It would want counter guarantees. So India is still patronized. So we are depend on India. என்னதான் சொன்னாலும் என்னதான் நடந்தாலும் என்னதான் வந்துட்டு அவங்க ஃபாரினர்ஸா இருந்து நம்மளுக்கு வந்துட்டு இந்தான்ட்டு எதனா விலை கொடுத்து வாங்க ட்ரை பண்ணாலும் வேண்டாம், நான் ஒரு இந்தியன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க, அதை ஃபாலோ பண்ண மாட்டேன், எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்வீங்களா? லாஸ்ட்ல தேசப்பற்று வருது. சரிங்களா? எதனா ஒரு இன்சிடென்ட் அப்போ ஏதோ ஒரு ரீசனா இருக்கலாம். ஸோ ரிஸ்க் எவால்யூஷன் precedes patriotism. ஸோ ரிஸ்க் எவால்யூஷன் precedes patriotism. இங்க சைனா பத்தி சொல்லல. What should concern us now? Shameful now. So 1. Risk evaluation precedes patriotism. Next question. Jammu and Kashmir is faced with a positively of another drought, the 4th one in 5 years. The winter continues to be dry in the Kashmir Valley. There is no snow despite temperature drop into low of 6 degrees Celsius. Thus poor snowfall ensures. So poor snowfall ensures. எப்போ? சரி பாப்போம். அதுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணும். Poor snowfall has kept skiing away this season. எப்போ? No. ஸோ ஏன்னா வந்துட்டு சம்மர்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ட்ராட் கண்டினியூஸ் வெல் இன் சம்மர்னு வர லாஸ்ட் முடிச்சிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் சூஸ் பண்ணும். என்விரான்மெண்டலிஸ்ட் blame the weather. No, they are not going to blame the weather. So the drought will adversely impact agri, horticulture, power generation. No, that is not the right answer. Heavy snowfall inga heavy snowfall. So 4 related to that. During the winter is always welcome. Okay, fine. 4 தான் நம்ம வந்து சூஸ் பண்ணணும். சரியா? அடுத்தது imagination intensively. So passage and then pop. Scientists say that intensely imagining doing something wires the area of the brain that will be involved. Once you get down to the same task, such visualization creates new connection which help during the real things, whether in work or in life, especially while making major decision. It does help to imagine the doing and the outcome. The same applies to one's mood as well. So smile. ஸோ என்ன வேணா வந்துட்டு மூட் சேஞ்ச் ஆகும். நம்ம வந்துட்டு
லைஃப்ல வந்துட்டு ஒவ்வொரு சிச்சுவேஷன் பார்த்தோன்னா ஒவ்வொரு வந்துட்டு நம்மள கிரியேட் பண்ணும். அதனால எது நடந்தாலும் நம்ம சிரிச்சுக்கொண்டே இருப்போம். ஸோ ஸ்மைல். Imagine intensively a good mood, especially when you feel low, and so you must you must probably will be in good mood. So smile. You most probably will be in good mood. So smile. Happy person may return into a no moods and emotions spread. இது introduction மாதிரி இருக்கு. Research confirm that moods or no visualization enhance. How can I say yes? ஸோ ஃபர்ஸ்ட் இன் த ரைட் ஆன்சர். இதுவே எடுத்துக்கலாம், வேற எதுவுமே இல்லை. சரிங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு பாருங்க, இங்க ஃபிட் பண்ணுங்க. த சேம் அப்ளைஸ் டு ஒன்ஸ் மூட் ஆஸ் வெல். இமேஜின் intensively a good mood, especially when you feel low, and soon you most probably will be in good mood. So smile. So that is fit. Next question. Indians are passionate about cricket. Players' safety is the BCCI's responsibility. Cricket should be played as a sport, which is a pleasant pastime. In sport, winning is secondary now to participation. Okay, அதை பத்தி இங்க சொல்லல. இங்க வந்துட்டு ஸ்பெசிஃபிக்கா செகண்ட் லைன்ல கேட்டிருக்காங்க. So in sports, winning is secondary now. That is not to be the continuation of that sentence. So அது இல்ல. Unfortunately, crowd behavior is becoming increasingly unpredictable. ஸோ ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும், முக்கியமாக கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும், ஸோ நம்மளால சொல்லவே முடியாது க்ரௌடை அதிகரிச்சு போகுது. சரிங்களா? ஏன்னா வந்துட்டு அவ்வளோ இன்வால்வ்மெண்ட் இன் ஸ்போர்ட்ஸ், எஸ்பெஷலி கிரிக்கெட் அப்படின்னும் போது இதுதான். 2 is matching here. Unfortunately, first பாருங்க, India are passionate about cricket. Unfortunately, crowd behavior is becoming increasingly unpredictable. Player safety is the BCCI's responsibility. ஸோ நம்ம நம்ப முடியாது, க்ரௌடு அவ்வளோ வருது. ஸோ வந்துட்டு அவங்க அவருடைய லவ்வால வந்துட்டு பிளேயர்ஸை ஏன்னா ஒன்னா பண்ணலாம். போய் திடீர்னு வந்துட்டு ஒரு சில பிளேயர்லாம் வந்துட்டு இறங்கி ஃபீல்டுக்குள்ளே ஓடி தூக்கலாம் ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ என்ன வேணா நடக்கலாம். அதனால பிளேயர்ஸோடைய சேஃப்டியை பார்க்கணும். அது யாரோட பொறுப்பு? BCCI's ரெஸ்பான்சிபிலிட்டின்றாங்க. ஸோ தட் இஸ் த ரைட் ஆப்ஷன் 2. நெக்ஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் என்னப்பா? நெக்ஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு ஓகே, திஸ் இஸ் ஆல்சோ டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் கொஸ்டின். இது ஒரு டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் கொஸ்டின் இங்க சொல்லியிருக்காங்க. இந்த கொஸ்டினை பார்த்தீங்கன்னா இங்க வந்துட்டு போல் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஆப்வியஸ் ஆஃப் விச் ஏரியான்னு கொடுத்தாச்சு. அடுத்தது பாப்புலிஸ்ட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ரன் த பாப்புலிஸ்ட் கார்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரண்ட் இங்க வந்துட்டு ரீப்ளேஸ்மெண்ட் தான். இது ஆக்சுவலி பார்த்தோன்னா சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், ஃப்ரேசல் ரீப்ளேஸ்மெண்ட். இங்க எது வந்துட்டு நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் இது, செகண்ட் இது. யூஸ் த பாப்புலிஸ்ட் கார்டு. ஸோ எதை வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணா கரெக்டா இருக்கும்? கிவன் ஸ்டேட்மெண்ட் இஸ் ரைட். ஃபர்ஸ்ட் ஒரு சென்டென்ஸ் தான் வந்துட்டு கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதை மட்டும் தான் கொடுப்பாங்க. எதனா ஒரே ஒரு லைனை தான், ஒரு ஃப்ரேஸை தான் வந்துட்டு நம்மளுக்கு போல் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஒரே ஃப்ரேஸ் தான் ரீப்ளேஸ் பண்ற மாதிரி இருக்கும். பட் இங்க 2 ஃப்ரேஸ் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அதை வந்து நம்ம கரெக்டா பார்க்கணும், ரெண்டுத்தையும் செக் பண்ணணும். அவ்வளவுதான். ஒன்னு செக் பண்றதுக்காக 2 செக் பண்ணணும் நம்ம. oblivious of which areas அப்படின்றதோட வந்துட்டு areas the world is going, where the world is going அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ oblivion கிடையாது, oblivious of where the world is going. அப்போ B நம்ம replace பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் replacement requires தான் B. நெக்ஸ்ட் பாருங்க, run the populist card, play the populist card, play the populist card. அப்போ வந்துட்டு B confirm. நம்ம இதுதான் வந்துட்டு replace பண்ணோம். சரிங்களா? இங்க வந்துட்டு only B அப்படின்றத சூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட், India cannot aspire to become a member of Security Council if it ignores matters of global concern. Aspire for becoming. So India cannot aspire to become
அடுத்தது if it ignores, aspire to become, cannot aspire, ignores present tense ல கொடுத்திருக்காங்க. ignores matters of global concern. Given statement is right, you don't want to change anything, no correction requires. NCR na no correction requires. Next, India have to, இந்தியான்றது வந்துட்டு singular, has to overcome, எங்க இருக்கு has to, had இல்ல, has to overcome. So has to overcome. அடுத்தது பாத்தீங்கன்னா from its own, on its own, menace அச்சுறுத்தல், on its own. So first the only one. அடுத்தது it is unfortunately that some sections of the government and the opposition are criticizing the movement to send troops to Iraq. It is unfortunately, unfortunate, it is unfortunate சொல்லணும். unfortunately happened அப்படின்னா ஓகே. it is unfortunate அப்படின்னு தான் வரணும் நம்மளுக்கு. it is quite unfortunateலாம் இல்ல, it is unfortunate. third எடுத்துக்கோங்க. so it is unfortunate. next, criticizing the move to send, movement to send la, move to send troops to Iraq. so 3, only 3. அடுத்தது other interpretations is also permissible if they do not intrude upon the issue towards, if they do not intrude, if they are also permissible, sorry, other interpretations, so plural, are also permissible, or are also permissible if they do not intrude on the issue. so number intrude on the issue of Indian sovereignty in the region. so B, only B is the right answer. okay, last 5 set of questions. இது நம்மளுக்கு நார்மல் ரீப்ளேஸ்மெண்ட் வந்துட்டு idioms, கரெக்டான idioms எது அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ரீப்ளேஸ் பண்ண போறது இல்ல, இதுக்கு என்ன மீனிங் அப்படின்றத இங்க வந்துட்டு நம்ம கொடுக்கணும். சரிங்களா? so he threw cold water அப்படின்னா என்ன idiom, அதுக்கு மீன் பண்றது என்ன? so பச்சை தண்ணியை ஊத்திட்டான் அப்படின்னு அர்த்தமா? so for example அவன் முதிலே குடுத்திட்டான், இல்ல வந்துட்டு ஆடிக்கு ஒரு தடவை அமாசிக்கு ஒரு வரான், so சுத்தி வளைச்சு பேசாத, இதெல்லாம் சொல்றாங்களா, இதெல்லாம் idioms தனி கிளாஸ்ல நம்ம பார்த்திருப்போம் லைவ் கிளாஸ்ல. so அது மாதிரி இங்க இடியம்ஸ்க்கு மீனிங், கரெக்டான மீனிங் என்ன அப்படின்றத ஆப்ஷன்ஸ் நம்ம சூஸ் பண்ணணும். ஓகே, so மெயின்ஸ்க்கு கண்டிப்பா இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். he threw cold water over the project approval, rejected the project, debated the discourage someone. so வந்துட்டு he threw cold water அப்படின்றாங்க இல்லையா, சே வெளியே போ, இப்போ வேணான்னா வந்துட்டு திட்டுறதுக்கு பதிலாக வந்துட்டு தண்ணியை ஊற்றுவாங்க, ஒரு சில ஆக்ஷன் பண்ணுவாங்க இல்லையா, means you don't want, he is discouraging you, say by throwing cold water அப்படின்றது அர்த்தமா. so discourage someone, that is called he threw cold water, discouraged. lamented means புலம்புறது. சரிங்களா? புலம்பல, எங்க discourage பண்றாங்க. சரிங்களா? over the project approved by the concerned department. so next, it is evidence from the chief's remarks that heads will roll அப்படின்னா that heads will roll, என் தலை உருளுது, என்ன ஆக போதோ தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. they are talking about him, something he has done, so they are talking about him inside the organization அப்படின்றது. சரிங்களா? so அப்போ வந்துட்டு அவனுக்கு என் தலை உருளுது அப்படின்னா அவனுக்கு வேலை போகுது, இல்லை வந்துட்டு அவனை வந்து அனுப்ப போறாங்க அப்படின்றது, அவனை பத்தியே பேச்சா இருக்கு, டாக்ஸா இருக்கும்போது subordinates will be penalized, no dismissal will occur. so என் தலை உருளுது, அப்போ என்ன கண்டிப்பா வெளியே அனுப்புவாங்களா, டிஸ்மிஸ் பண்ணுவாங்களான்னு தெரியல, so dismissal will occur. system will be overhauled, no. I saw him make a wary face, lacking vigorous, feeling discomfort, showing disappointment, refusing the offer. so
டிசப்பாயின்மெண்ட். இப்போ வந்துட்டு ஈகரா வந்துட்டு அவ நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவா அப்படின்னும் போது ஐய நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணல, நான் எவ்வளவு ஈகரா இருந்தேன், அவ என்னை வந்துட்டு ஏமாத்திட்டா, டிசப்பாயிண்ட் பண்ணா, நல்லா பண்ணல அப்படின்னோன்னு அப்படின்றத ஃபேஸ் ரியாக்ஷன் கொடுக்குறோம் இல்லையா. அப்போ வந்துட்டு ஐ saw him make a very face அப்படின்றது ஷோயிங் disappointment. சரிங்களா. அடுத்தது there is no need to rack up an old quarrel. ஸோ அப்படின்னும் போது என்னது மறுபடியும் வந்துட்டு ரிவைஸ் சம்திங் பேக். சரிங்களா. மறுபடியும் அதை இழுக்காத அப்படின்னும் போது ரேக் அப், அப்போ ரிவைவ். சரிங்களா. ஸோ மறுபடியும் அந்த விஷயம் பத்தி பேசுறது. சரிங்களா. எடுத்து ரீகால் ஆர் சம்திங் டேக்கன் பேக், அதை பத்தி பேசுறதுன்னும் போது ரிவைவ். அதுதான் வந்துட்டு இங்க ரேக் பேக் அப்படின்றது அர்த்தம். ஸோ ஃபைனலி broke down, his car broke down, stop functioning. சரிங்களா. something that is stop functioning. சரிங்களா. ஸோ broke down ஆயிடுச்சு அப்படின்னா ஓடிட்டு இருந்தது, நல்லா ஓடிட்டு இருந்தது, அது ஸ்டாப் ஆயிடுச்சுன்னும் போது ரிலேட்டட் மெக்கானிசம் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். இங்க கார் தான் கொடுத்துருக்காங்க, அதனால stopped due to mechanical failure. yes, that is right answer. that's all. so that's all about this paper explanation. ஸோ இந்த பேப்பர் கண்டிப்பா வந்துட்டு இத மாதிரி பேப்பர்லாம் வந்துட்டு நீங்க சால்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, நீங்க ஆர்பிஐ கிரேட் பிஏ கிளியர் பண்ணிடலாம். ஸோ அந்த அளவுக்கு இந்த பேப்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப டஃப்பான பேப்பர். மறுபடியும் வாட்ச் பண்ணி இது மாதிரி பேப்பர்லாம் பார்க்கும்போது நீங்க சிலியான கொஸ்டின்ஸ், ஈஸியான கொஸ்டின்ஸ்லாம் அழகா சால்வ் பண்ணிடுவீங்க. இது மாதிரி நிறைய கொஸ்டின்ஸை அப்கமிங் கிளாஸஸ்ல பார்க்கலாம். டேக் கேர், பை.